தரப்புல இருந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப ஆர்பிஐல இந்த மாதிரி இருக்கு, 45 நாளைக்குள்ள நாங்க இது பண்ணணும், இப்ப இருக்க பட்ஜெட்ல அமௌண்ட் என்னன்னு தெரியாது, அதனால ஃபர்ஸ்ட் டைமா இது பண்றோம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் கொண்டு போகணும். இவங்க ஒரு இது வச்சிருக்காங்க, அதுக்கு அவங்க இதை வச்சு போராட்டம் பண்றாங்க. அதுக்கு திருப்பி அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிற பார்க்கணும். பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணி இதை இது பண்றாங்க அப்படின்னா அப்ப நம்ம அதை கேட்கலாம். இல்ல இப்ப நம்ம ஆர்பிஐயோட விதிமுறையின் அடிப்படையில தான் நம்ம அப்படின்னா கொண்டு வந்திருக்கணும். ஓகேங்களா? சரி, அதை பண்ணல அப்படின்னும் போது இங்க நம்ம அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மேக்சிமம் 50% தான் பண்ண போறோம். அதுல 1 லட்சத்துக்கு மேல வாங்கியிருக்கவங்களுக்கு 5000 தான் கொடுக்க போறோம் அப்படின்றது அது பெரிய ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா 50,000 எல்லாம் லோன் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு 2 லட்சமாவது குறைஞ்சது வாங்கியிருப்பாங்க ஒரு விவசாய கடன் அப்படின்றது. அதுதான் பெருவாரியான மக்களுக்கு போய் இது பண்ண போகுது. இன்னொரு விஷயம், சிறு குறு விவசாயிகள் தான் முக்கியமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா 2 ஏக்கரு 5 ஏக்கரு 3 ஏக்கரு 50 சென்ட் 10 சென்ட் வச்சுட்டுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம மெயினான ஒரு ஸ்கீம் கொடுக்கணும். அதுல 50,000 தான் நான் முழுமையாக கொடுப்பேன் அப்படின்றத மறுபரிசீலனை தான் பண்ணணும். அதை கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும். அதுக்கு அடுத்து அதே மாதிரி பெரு விவசாயிகளையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழல் இங்க இருக்கு. ஏன்னா நிறைய பேர் லேண்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிறு விவசாயிகளால தாங்க முடியல. நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி பிரச்சனை, வைகையில தண்ணி இல்லை அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் காவேரி மேகதாது அணை பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு 2 கேள்வி. இப்ப இந்த விவசாயத்துக்கு என்ன மாதிரியான முடிவு எடுக்குன்றதையும் சொல்லிருங்க. அப்புறம் மேகதாது அணைக்கு உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றதையும் சொல்லிருங்க. ஏன்னா அது மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை. ஏன்னா டெல்டா பகுதியில நேரடியா அந்த தண்ணி உள்ள போகுது. டெல்டா மட்டும் காலி ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு சொல்ற அளவுக்கு அப்படியே தஞ்சாவூர் தான் நெற்களஞ்சியம் அப்படின்லாம் நம்ம படிக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகம் முழுவதுமே ஏற்படுத்தும். நிலத்தடி நீர் வெற்றி போகும் மிகப்பெரிய. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குன்னா 2015 15 வருஷத்துக்கு தமிழ்நாடோட அனுமதி இல்லாம நீங்க எந்த ஒரு இதுவுமே கட்டக்கூடாது, எந்த ஒரு பாலமே கட்டக்கூடாது அப்படின்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா காங்கிரஸ் இப்ப புதுசா வந்திருக்கிற எஸ் சிவகுமாரா அவர் அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், நான் கட்டுவேன் அப்படின்னு ஆர்டர் வாங்கிட்டாரு. ஸோ இதுக்கு உங்க தரப்புல இருந்து யாராவது கேஸ் ஃபைல் பண்ணி ஏதாவது மேல்முறையீடு போயிருக்காங்களா? ஏன்னா நம்ம காங்கிரஸோட கூட்டணியில இருக்கோம். ஸோ இது இந்த 2 தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ மேகதானுக்கு நம்ம குரல் கொடுக்கல அப்படின்னா இது பெரிய மாற்றத்தை தமிழகம் முழுவதுமே ஏற்படுத்தும் அப்படின்றதான். நான் திருநெல்வேலி தஞ்சாவூர்ல இருக்கவங்ககிட்டயுமே பேசினேன். அவங்க ஏன் இந்த நிலைமையை என்ன உணராம இருக்காங்கன்னா போர் தண்ணி என்ற நம்பி போயிட்டாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு என்ன வீரியம் புரியல. ஆனா கூடிய விரைவில் ஒன்ஸ் அதை கட்டிட்டாங்க அப்படின்னா அதற்கான பிரச்சனை தமிழகம் முழுவதும் வலுப்பெறும் அப்படின்றாங்க. இது இன்னைக்கே இந்த அரசு இதை கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல புரியுதுல? கேட்டுச்சா? கேட்டுச்சு. மேகதாது பத்தி இன்னும் எதுவும் எனக்கு தெரியல, கரெக்டா ஆபீஷியலா எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. இப்ப சிபிஐ எல்லாருமே இது பண்ணிருக்காங்க. இங்க டிவிகே சைட்ல இருந்தோ இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ எதுவும் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்க, கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க. அப்புறம் மேகதாது அது நீங்க கண்டிப்பா அதை பத்தி விசாரிங்க. இல்லைன்னா தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற யாராவது கீழே இருக்கிறவங்க அதை பத்தி விளக்குனாலும் புரிதலுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. ஏன்னா நான் ஒரே ஒரு தஞ்சாவூர் கரெக்ட் தான் பேசினேன். அதுக்கப்புறம் இப்ப ஒரு நீட் குளறுபடியில இருக்கிற பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை பத்தியும் உங்க அமைப்புல இருந்து பேசினாங்க அப்படின்றது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தோன்னே ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீட்டை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிச்சவங்களுக்கே இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்தோடனே. இல்ல, எனக்கு திமுக மாதிரி நீட்டை ஒழிக்கிறேன்னு உருட்டிட்டு ஒரு இதை கொடுத்ததெல்லாம் எனக்கு பெருசா உடன்பாடே இல்லை. அதுக்கு எடப்பாடியை பரவாயில்ல 7% கொடுத்து உன்னைய விட இப்ப கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிக பேர் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? பர்சன்டேஜ் வைஸ் அது ரொம்ப ஹையா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை முன்னெடுப்பு தற்காலத்துக்கு அப்படி இருக்கிறது நினைக்கிறேன். இன்னைக்கு அதுல ஒரு குளறுபடி நடந்திருக்கு. இவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 7% அதிகப்படுத்துவோம் அப்படின்ட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீட்டு விலக்கை பத்தி வந்தோடனே கடிதம் எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது போக நீட்டு ஒழிப்பு பத்தி எதுவும் டிவிக்கே சொல்லல. ஆனா வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கடிதம் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் 7.5% பத்தி நேற்று பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல அது சரியா. 7.5% பத்தி பேசியிருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சர். ஓகே தோழர், எனக்கு அவ்வளவுதான். இதெல்லாம் தான் கேள்வி. 2-3 வருஷம் வெயிட் பண்ணலாம். இல்ல, நான் நீட் ஒழிப்பே கேட்கல. நீட்ல இப்ப ஒரு குளறுபடி ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தின போராட்டங்கள் என்ன மாதிரியா நம்ம முன்னெடுக்கிறோம். நீட்ல மட்டும் இல்ல, என்இடி மத்த இந்த 2 எக்ஸாம்ல. அதுதான் தோழர். சரி, பேசுங்க ப்ரோ. சிகேஆர் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அந்த கர்நாடகா ரிவர் இதுக்கு. அவருக்கு டிகே சிவகுமார் அரசியலுக்காக பேசுறாரு.
சிகேஆர் தெளிவா சொல்லிட்டாரு, அதெல்லாம் கட்டோட ஒரு வாரம் ஆகுது. ப்ரோ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அப்படின்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயங்கிற கவுன்சில்ல வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மேகதாது பத்தி என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அப்ரூவல் பண்ணாம அங்க டேம் கட்ட முடியாது. ஸோ அவங்களோட அப்ரூவல் வந்து இல்லாம அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதனால, அவங்க வெறும் வாயில தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களால செயல்முறைப்படுத்த முடியாது இப்ப வரைக்கும். அதனா வந்து கேஸ் ஆல்ரெடி டிவிகே சைட்ல இருந்து சாரி தமிழக அரசு சைட்ல இருந்து கேஸ் ஏற்கனவே அதை எடுத்து முன்னெடுத்துட்டாங்க. அதுக்கான இது வந்து இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்துல வந்துரும். வெறும் அது அரசியல் பேச்சு தான். வேற எதுவும் நிகழ்வு நடந்த மாதிரி தெரியல. ஓகே. நேத்து 7ஆம் தேதி வந்து ஒரு இது பேசியிருக்காரு செங்கோட்டையன், வருவாய்த்துறை அமைச்சர். கட்ட விட மாட்டோம் மேகதாது அணையை அப்படின்னு. அதை பத்தி முதல்வர் வந்து பிரதமரிடம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிடிஆர் வந்து நம்மளோட ஸ்டாண்டை தெளிவா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க வந்து வெறும் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்து மத்திய அரசும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கணும். அந்த ஒப்புதல் இல்லாம அவங்களால எதுவும் பண்ண முடியாது. வேணா வாயில அரசியல் பேசலாம், மற்றபடி எந்த மூவ்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. தெளிவா சொல்லிட்டாங்க. பேசுங்களா சகாபாங்க? இல்ல தோழர், நீங்க பேசுங்க. ஒரு சின்ன வேலை, நீங்க பேசுங்க. இந்த மேகதாது விஷயம் வந்து இப்போ சும்மா ஒரு டீசர்ட் மாதிரி தான் அப்படியே விடுறாங்க, அப்படியே சும்மா ஃப்ளோட்டிங்ல விடுறது தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மத்திய அரசு அந்த வந்து அந்த ஓகே இந்த நாடு கொடுத்துட்டாங்கன்னா 4 வருஷத்துல அவங்க கட்டி முடிச்சிடுவாங்க. அதுக்கான எல்லா தயார் வசதிகளும் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா அது இப்ப பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா அந்த டீசர் ஃப்ளோட்டிங்லாம் அவங்க விட்டுட்டே இருக்காங்க. நான் பாயிண்ட் என்னன்னா, அது வந்து இந்த கம்மிங் 10 இயர்ஸோ இல்லையோ, இன்னும் அடுத்த 10 இயர்ஸ்ல அது கட்டதான் போறாங்க. ஏன்னா அவரோட பெங்களூர் வந்து பெங்களூர் நம்பிக்கையோட அர்பனைசேஷன் வந்து ரொம்ப ரேப்பிடா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இப்போ பெங்களூரோட அந்த நீர் தேவைக்கான பிரச்சனைகள் வந்து கன்ஃபார்மா அவங்களுக்கு ஆகும். அவங்களுக்கு வேற சோர்ஸ் எல்லாம் எதுவும் பெருசா இல்லை. அப்போ இது மூலியமா தான் அவங்களுக்கு ஒரே சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க முன்னேற்கிறாங்க. அது ஓரளவு நம்ம தேடி பார்த்தா அப்படிதான் இருக்க மாதிரி தான் தெரியுது. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அங்க இருக்கிற மக்கள் கண்டிப்பா வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பா தண்ணி தட்டுப்பாடு எல்னினோன்னு ஒண்ணு வருது. அது வந்து அது வந்தாச்சுன்னா ரொம்ப இந்த பருவமழை இருக்கு இல்லைங்களா, அந்த பருவமழையை பொய்த்து போகும். அப்போ இந்த கம்மிங் 2 to 3 இயர்ஸ் வந்து ரொம்ப கடுமையான காலகட்டம் தான் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்க போகுது. ஹார்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும், அதாவது விவசாயம் பொறுத்த வரைக்கும் இருக்க போது தண்ணி பற்றாக்குறையே ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ பிரச்சனைனா அந்த அப்ப இருக்கிற அங்க பெங்களூர்ல இருக்க மக்கள் போய் தேடி ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் அங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு விஷயம் வரும்போது என்ன ஆகும்னா, அப்போ இந்த விஷயத்த வந்து தூக்கி கட்டி எடுத்து அது கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனா என்ன இந்த பக்கம் என்னன்னா, தண்ணி நம்மளுக்கு குடிக்கிற தண்ணி தட்டுப்பாடு நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து இந்த தஞ்சாவூர் அந்த கடைமுடி பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் வந்து நாசமா போறதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு உயிர் பெருசா இல்லை ஒரு பயிர் பெருசா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க வரும்போது அவங்க வந்து மத்திய அரசோ இல்லை மற்ற யாரா இருந்தாலும் சரி, இதன் அடிப்படையில் வந்து தீர்ப்பு எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தீர்ப்பு எழுதுக்கோ இல்லைன்னா வந்து ஒரு கோர்ட் ரீதியாவோ இல்லைன்னா வந்து அந்த ஸ்கீம் ஒன்று அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, அது ரீதியாக பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சும்மா நம்ம சொல்றதுதான் ஒரு ஹேஷியங்கள் தான், நடக்குமோ நடக்காதுன்னு தெரியல. ஆனா அவங்க கர்நாடகாவோட மூவ் ஒண்ணுன்னு பார்த்தா இது ஏற்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை வந்து ஆர்கானிக்கா டெவலப் பண்ணி அது மூலியமா இது கட்டுறதுக்கான வேலை வாய்ப்புகள் வேலை வசதிகள் தான் அவங்க பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்மார்ட் மூவா பண்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. இல்ல, ஆமா. இல்ல, இப்ப அவங்களுக்கு தேவைப்படுது. பெங்களூர் சிட்டி வளர்ந்துட்டு இருக்கு, அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த பிரச்சனை இருக்கு, நாங்க அந்த தண்ணி மூலமா எடுக்க போறோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஆல்ரெடி ஆர்டர் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 190 மீட்டர் அளவுக்கு நமக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 177 சம்திங் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது எந்த ஒரு கைட்லைன்ஸுமே அவங்க ஃபாலோ பண்ணதே இல்லை. அவங்க நம்ம கேட்குற அளவுக்கு தண்ணி கொடுத்ததே இல்லை. இப்போ வந்து இப்படி ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னு, ஒரு அணை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம 2 அரசையுமே கூப்பிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்து நான் கட்டுவேன் அப்படின்றது வந்து எந்த வகையில ஒரு நியாயம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அவங்களுக்கு தேவை இருக்கு, தேவையின் அடிப்படையில் தமிழகத்து மக்கள் நாங்க தரவே மாட்டோம் எங்களுக்கு தான் அப்படின்னு இங்க யாருமே சொல்ல போறது இல்லை. அப்படின்னா இங்க இருக்கிற அரசு தான் அதற்கான முன்னேற்பாடுகளை வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் சொல்றோம் நமக்கு பிரச்சனை. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு 10 மாவட்டங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தான் அது நேரடியாக பயனடைகிறாங்க.
நிலத்தடி நீர்மட்டம் குறையுது அப்படின்னா அது ஒரு 10 மாவட்டங்களை பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்காக தான் ஏற்கனவே நீங்க வந்து தமிழ்நாட்டுல இப்ப நம்ம தண்ணி பஞ்சங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆட்சிகள் முக்கியம் இல்லை. ஓகேங்களா, நம்ம பொதுவா நம்ம நதிநீர் மேலாண்மையை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் அப்படின்றதுதான் நார்த்லயுமே இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்வரான்மெண்டலாவுமே தண்ணீரோட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்ப இது போன்ற ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம இதுல எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்கல அப்படின்னா பிற்காலத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்றதான் சொல்லுவேன். சொல்லுங்க. அடுத்து கிறிஸ்தோலர், அடுத்து ரெட்ஜன் பேசிடுங்க. இந்த குத்துசூழல் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசட்டும். கிறிஸ்தோலர், அடுத்து ரெட்ஜன் பேசுங்க. ரெட்ஜங் முதல்ல கை தூக்கி இருந்தாருன்னு நினைக்கிறேன். சரி, ரெட்ஜன் தோழர் பேசுங்க. கேக்குதா? கேக்குதா? கேக்குறியா? கேக்குது. ஒரு 2 கேள்வி இருக்கு. ஓகே. இந்த 1 ஜூலைல இருந்து வந்து என்இபி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க கிளாஸ் 9ல இருந்து நினைக்கிறேன். அது சம்பந்தமா ஏதாவது கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு டவுட் இல்ல, இந்த மாரிதாஸை அரெஸ்ட் பண்ணது வந்து என்ன, இது என்ன கேஸ், என்ன செக்ஷன், இல்ல எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். இது 2 கேள்விதான், யாரா தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல ஸ்டாண்டுமே இன்னும் சரியா வைக்கப்படல தோழர். அன்பு இருக்கீங்களா, உங்களுக்கு தான் அந்த இதையும் விளக்கிறீங்க சேர்த்து. திருப்பரங்குன்றத்துல ஸ்டாண்ட் முந்தானத்து வச்சுட்டாங்களே, பழைய நடைமுறைப்படி எங்கே விளக்கு ஏத்துனாங்களோ அங்கேதான் ஏத்துவோம், மதவாத சக்திகள் ஊடுருவலை தடுப்போம் அப்படின்னு போட்டாங்களே. பாக்கல வேகமான் ஐயா, அது எடுத்து போடுங்க. நானும் பாக்கல அன்பு, அது கொஞ்சம் எடுத்து போடுங்க இருந்தா. இல்ல அது அவர் எடுத்து போடுங்க. அந்த எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமா சொல்லுங்க. அன்பு சொன்னதுதான், அது வழக்கு ஏற்றபடி ஏத்துவோம்னு சொல்லிட்டாங்க. அது பழைய ஸ்டாண்டு தான் சொன்னாங்க. ஏன்னா தோழர், அந்த பழைய முறை அப்படின்னாலுமே இப்ப ஏதோ சீக்கோட அது பீப்புளோட அது ஒரு கல்தூண் அது அப்படின்ற மாதிரி ஏதோ பிரச்சனை வேற கிளம்பிச்சு. அப்படின்னும் போது பழைய நடைமுறைனா எங்க தீபமே ஏத்த மாட்டாங்களா, இல்ல கீழவே ஏத்திடுவாங்களா, இல்ல அந்த புது கல்தூணா? அந்த சமணப்படுகைலாம் வந்து சமணப்படுகைன்றதெல்லாம் அவங்க திமுக வாதம், அதெல்லாம் ஒரு மோசமான வாதம், விட்டுருங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல ஆண்டாண்டு காலம் எப்படி ஏற்றப்பட்டிருந்தது அங்கேயே ஏற்றப்படும். புதுசா வந்து இந்த தீபத்துண்டை ஏற்று, கீழே அடிவாரத்தை ஏற்று, மேல ஒரு பொட்டாங்குச்சி ஏற்று, அந்த சின்னே இல்லை. இவ்வளவு காலம் எப்படி நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறை பின்பற்றப்படும். கோர்ட்டு தீர்ப்பு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது நாங்கள் மேல்முறையீடு போய்க்கிறோம், இல்லை கண்டெம்ட் கோர்ட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட முக்கியமா ஒரு இது, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவங்க டிவி கேஸ் பேஸ்ல நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஏஎஸ் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதாவது பவர் கட்ஸ் பத்தி மக்கள் வந்து போராடுறது, இதை பத்தி எல்லாம் இது வந்து அது மக்களே போராடுறாங்க அப்படின்ட்டு. இதுல என்ன அப்படின்னா, டிஎம்கே டைம்ல நடந்துச்சு. பட் இப்ப இதுல இவங்க வந்து புதுசா வந்திருக்கும் போது, மாற்றம் சொல்லி வந்திருக்கும் போது, இது டிஎம்கே மட்டும் பண்றானா, இல்ல மக்கள் நம்ம ஆட்சிங்கிறதுனால போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. மக்களுக்கு வந்துட்டு முதல்ல வந்து இவங்க இது பண்ணணும், எல்லா விஷயத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் பவர் கட்டு போயிடுச்சுன்னா போராட்டம் பண்ணணுமா பண்ண வேணாமா, அது டெய்லி நடந்ததுன்னா பண்ணணுமா வேணாமா, இதெல்லாம் இந்த இதுக்குள்ள எல்லாம் நம்ம இறங்கலாம். பட் ஆனா வந்து மக்களுக்கு வந்துட்டு முதல்ல வந்து என்ன ரைட்ஸ், அவங்க ரைட்ஸ் என்ன, அவங்க இது என்ன அப்படிங்கிறத வந்து கிளியர் கட்டா புரிய வைக்கணும். ஓகேவா? மக்கள் போராட்டத்துக்கு வராங்க அப்படின்னா வேற எதுவுமே வேற அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதோ இல்ல அவங்க போயிட்டு மேல்முறையீடு பண்ணதோ இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதனாலதான் மக்கள் வந்துட்டு இது போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ அப்படின்னா இப்ப என்ன நடக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பாத்துக்கணும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்துட்டு இப்ப வந்து 20 நாள் ஆகுது, வந்து 1 மாசம் ஆகுதுனாலும் நம்ம வந்து பொறுமையா இது பண்ணாலும் டிஎம்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது கிளியர் கட்டா நம்ம பாக்குறோம். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் இது பண்றான். பட் மக்கள் என்ன உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு, டைம் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா தான் இருக்காங்க, அதையும் பாக்குறோம். பட் ஆனா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிளியர் கட்டா வந்து சொல்லணும், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிளியர் கட்டா இருக்கணும். இது அதோட வந்துட்டு இது வரைக்கும் சோசியல் மீடியால ரீல்ஸ் போட்டு இது பண்ணதெல்லாம் கரெக்ட். பட் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இது மாசமோ இல்ல ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ வந்து வெள்ளை அறிக்கை மாதிரி இது செஞ்சோம், இது பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து 2 விஷயம் பண்ணும். 1, இட் இஸ் ட்ராக்கபிள், அவங்க பண்ணாங்களா இல்லையாங்கிறது. 2 வந்து மக்களுக்கு கான்பிடன்ஸ் வரும். ஓகேவா? இன்னைக்கு என்ன வந்துட்டு திமுக இன்னொன்னு என்ன பண்றான் அப்படின்னா,
இவங்க எங்க போனாலும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, அதுக்குதான் இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவன் சொல்றான். இன்னொன்னு நான் முக்கியமா ஒரு கேள்வி கேட்க வேண்டியது வந்துட்டு, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது இப்ப 20 ரூபா அப்படிங்கிறாங்க. அது என்ன? அது வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது முக்கியம் அப்படின்னா வந்துட்டு அப்ப திமுக கேட்கிற கேள்விக்கு என்ன? நாங்களும் அதை தானே பண்ணோம், நீங்களும் அதை தானே பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்கறானே, அந்த கேள்விக்கு பதில் என்ன? கிறிஸ்தோலர் வரிசையா ஒரு 10 கேள்வி அனுப்பிட்டீங்க. நான் இன்னைக்கு இல்ல கூட அன்பு சீரியஸா அன்பு வந்து முதல் இந்த இது முதல் 2 இது நீங்க பதில் சொல்ல வேணாம். அது வந்து சும்மா சஜஷன்ஸ் தான். நீங்க பாட்டிலுக்கு அந்த இது மட்டும் சொல்லுங்க. நான் லாஸ்டா இது பண்ணது மட்டும் பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மட்டும். பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து அதான் அதை பத்தி இப்ப ரீசெண்டாவே நிறைய அமைச்சர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 10 ரூபா வாங்குறத வந்து நாங்க முழுமையா தடை நிப்பாட்ட போறோம். இது வரைக்கும் ஒரு 29 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா சில இந்த பாட்டில வந்து ரிட்டர்ன் பண்றதுக்காண்டி 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து கோர்ட்டுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்டர்னலா வேற ஆட்களை வச்சு எடுக்கிற மாதிரியும் கவர்மெண்டே இது கலெக்ட் பண்றத, அதாவது அந்த ஊழியர்களை கலெக்ட் பண்றது, அங்கே காசை கலெக்ட் பண்றது அப்படிங்கிற நடைமுறை மாற்றப்படுறதாவும் ஒரு இது மாதிரி கோர்ட்டுக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க. இது முழுமையா இன்னும் ஒரு மாதங்களோ 2 மாதத்துலயே அதை முழுமையா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குற காசே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. கிறிஸ்டோலர் பேசிட்டுங்களா? இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லிட்டீங்களா? நீங்க எப்ப தாவைக்கால சேர்ந்தீங்க? இல்ல தாவைக்கால சேரல. முடிச்சிடுறேன். ஐயா பேச விடுங்க, பேச விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஊழியர்கள் சங்க சார்பா இங்க கோயம்புத்தூர் தமிழகம் முழுவதுமே நம்ம ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அதன் மூலமா 10 ரூபா வாங்குறது இல்ல நிறுத்தி இருக்கிறோம். டாஸ்மார்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிஐடியு ஊழியர்கள் அதுக்காக போராட்டம் பண்ணி இந்த 10 ரூபா வாங்குறதை நிறுத்தி இருக்கிறோம். 10 ரூபா 20 ரூபான்றது கதை கட்டின பொய். சரி, ஓகே தோழர். மார்பியஸ் பேசிடுங்க. ஐயா நான் 2 கேள்வி கேட்டேன். யாருன்னா தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நான் அப்புறமா கூட கேட்கறேன் திரும்ப. என்ன கேள்விங்க? மாரிதாஸா? ஐயா மாரிதாஸ் ஒண்ணு கேட்டேன். இந்த NEP வந்து 1 ஜூலைல இருந்து 3 லாங்குவேஜ் பாலிசி இது பண்ண போறாங்க ஆல் CBSE ஸ்கூல்ல இன்க்ளூடிங் தமிழ்நாடு. அது சம்பந்தமாவும் கேட்டேன். ஏதாவது கல்வித்துறை அமைச்சரோ இல்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நம்ம என்ன அது CBSEங்க, நம்ம என்ன போயிட்டு இதா பண்ண முடியாது. CBSE போராட்டம் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு உள்ள அதுதான் நான் சொல்றேன். அதாவது பண்ணலாமே. அது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காங்களான்னு கேட்டேன். ஐயா நம்ம CBSE எல்லாம் போய் எதுவும் பண்ண முடியாதுங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டேட் போர்ட்ல வந்து அவங்க கண்டிப்பா திணிச்சு அதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம பண்ணலாம். CBSE ஸ்கூல்ல நத்துறது போய் நத்தக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் புரியாது. அது விட்டுருங்க. அது இது ஆகாது. ஐயா நீங்க என்ன அதை விட்டுருங்கன்றீங்க? அது பேர்டன் யார் மேல இருக்கு? நீங்க நான் வந்து அமைச்சரோட நிலைப்பாடு, கட்சியோட நிலைப்பாடு எல்லாம் கேட்கல. அது சம்பந்தமா யாருன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்களா இல்ல அமைச்சர் ஏதாவது பேசியிருக்காங்களான்னு கேட்டேன். சரியா? என்ன அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல வர ஒரு விஷயங்க அது, புரியுதுங்களா? CBSE போர்டு வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி நீ இது பண்ண முடியும்? ஸ்டேட் போர்டுல நடக்கிற இது வந்து அவன் வந்து தீர்மானிச்சுட்டு நீ வந்து கன்ஃபார்மா வந்து இது வந்து இந்து சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா நம்ம எதிர்க்கிறது ஒரு நியாயம் இருக்குது. CBSE வந்து ஆல் ஓவர் இந்தியாவில இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. அப்போ வந்து ஒரு கேந்திர வித்யாலயா இப்ப இங்க படிக்கிற தமிழ்நாட்டு இங்க சென்னையில கேந்திர படிக்கிறவங்க நீங்க வந்து CBSEல வந்து ஏதோ வெளியூர்ல இருந்து வானத்துல இருந்து குச்சி வந்து படிக்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பசங்களுக்கு பேர்டனு. நான் அங்க அதுல இருந்து பேசுறேன். நீங்க சொல்றதுக்கு நான் கேட்கறதுக்கு சம்பந்தமே இல்லை. என்ன தொடர் 1-on-1 போக வேணாம். குத்தூசி தொடர் முடிக்கட்டும், அதுக்கடுத்து ரெட்ஜன் தொடர் முடிக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம அடுத்த ஸ்பீக்கரிஸ்ட் மூவ் ஆன் ஆயிடும். ஒரே ஒரு நிமிஷம். ரெட்ஜங் உங்க கம்ப்ளைண்ட் என்ன? அதை வந்து கிளியரா சொல்லுங்க. எனக்குமே புரியல நீங்க எதை இது பண்றீங்க. ஏன்னா குத்தூசி சொல்றது எனக்கு கரெக்டா இருக்க மாதிரி தான் தோணுது. சொல்லுங்க என்ன கம்ப்ளைண்ட். 3 லாங்குவேஜ் பாலிசிய CBSE ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் ஐயா எல்லாருக்கும் மியூட் போட்டாங்க, அன்மியூட் பண்ணி பேசிக்கோங்க. ஐயா என்னாச்சு? எனக்கு தான் கேட்கலையா? ஐயா யாரையா போடுறது? எல்லாருக்கும் அன்மியூட் போட்டாங்க. சரி மறுபடியும் சொல்லிருங்க. ஐயா ஒண்ணுமே கிடையாது. 3 லாங்குவேஜ் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க ஃப்ரம் 1 ஜூலை. சரியா? அது வந்து மாணவர்களுக்கு பெரிய பேர்டனு, பெரிய அழுத்தம். சரியா? அதுக்கு
தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வித்துறை அமைச்சரோ இல்லை வேற யாரோ ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களான்னு தான் கேட்டேன். நிலைப்பாடு, அதை எதிர்க்கணும் அந்த பக்கமெல்லாம் போவே இல்லை. மாணவர்களுக்கு இது சுமை, இதை நம்ம என்ன பண்ண போறோம் அதை மட்டும்தான் கேட்டேன். சரியா? ரெட்ஜன் தோழர் அதை பத்தி எதுவும் கருத்து சொன்ன மாதிரி நான் பார்க்கல. நேத்து வேற ஏதோ பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் ராஜ்மோகன் அமைச்சர். அதை ஓகே பத்தி ஓகே எதுவும் சொல்லல ஆ சிபிஎஸ்ல. ஓகே 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 அன்பு ஓகே அப்புறம் வந்து ஓகே அந்த மாரிதாஸ் வந்து இதுக்காண்டி கைது பண்ணிருக்காங்க. அமைச்சரை வந்து ஏஐல எடிட் பண்ணி அவங்க இது மாதிரி அவங்கள பர்சனல் பேசினதுக்காண்டி அவதூறு வழக்கு மாதிரியும் வேற. ஆனா வழக்கு போட்டது வந்து இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுதல் அப்படிங்கிற மாதிரி வழக்கு போட்டு கைது பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அது என்னன்னு தெரியல. Yeah. ஓகே தோழர். அடுத்து மார்பியஸ் மார்பியஸ் இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. புக் வந்துருக்கு ப்ரோ. ஓகே ஓகே புக் ஓகே வந்துருக்கு. தோழர்கள், ஒரு சின்ன அறிவிப்பு. புத்தகங்கள் வந்து எல்லாருக்குமே அனுப்பிட்டோம். வராதவங்களுக்கு நாளைக்கு ஜிபேல காசு வந்துடும். அனுப்பிச்சுட்டு சொல்லுங்க. ஜிபேல உங்களுக்கு ஆமாங்க, காசு வேறையா? நம்பர் வந்து அனுப்புறேன். சரி சரி பொறுங்க, அறிவிப்பு சொல்லிடுறேன். நாளைக்கு வந்துடும் தோழர், அதிகபட்சம் நாளைக்கு வந்துடும். வராத தோழர்களுக்கு நாளைக்கு வந்துடும். அப்படி வரல அப்படின்னா உங்களை எல்லாருமே காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு தோழர்கள். அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதற்கான அப்டேட் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. வெனஸ்டேக்கு அப்புறம் கேட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு செஷன் இருக்கு, ஒரு சின்ன டிஸ்கஷன். கண்டிப்பா தோழர்கள் அனைவரும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்துருங்க. அவ்வளவுதான் தோழர். ஒரே ஒரு அடுத்து சின்ன நம்ம போயிடலாம். அறிவிப்பு. ஒரு சின்ன அறிவிப்பு. அந்த புத்தகம் பேசுங்க. ரிசீவ் ஆனவங்க அந்த புத்தகத்தை போட்டோ எடுத்து உங்களோட ஐடியில போஸ்ட் பண்ணி கொக்கி பாய்ஸோட அந்த ஐடியா டேக் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ். ஏன்னா அப்போ நம்ம வந்து ஒரு கனெக்ட் எடுத்து ஈஸியா இருக்கும். ஒரு ஒருத்தர் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்கறது கஷ்டமா இருக்கும். நீங்க டேக் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் பண்றேங்க. தேங்க்யூ. ஆமா நீங்க பேசுங்க. நல்லா பண்ணுறேன். ஓகே தோழர், அடுத்து போயிடலாம். சதீஷ் பேசிருங்க, அதுக்கப்புறம் விர்ச்சுவல்கிட்ட பேசிடலாம். ப்ரோ அந்த சதீஷ் மாரிதாஸோட இதை இருக்கீங்களா? பத்தி கேட்டிருந்தேன். அப்படி அவர் இருக்காரா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஐயா பரவாயில்ல. சொல்லிட்டாங்க. இருக்காரு இருக்காரு, நீங்க பேசுங்க. அது அவர் அது சொல்லட்டும். சொல்லிட்டாங்க நீங்க. ஓகே, அது சொல்லிட்டாங்க. அப்புறம் பேசுங்க. ஆக்சுவலா ரெண்டு விஷயம் இருக்குது. அது ஒன்று போட்டோ வச்சு ஏஐ மாஃபிங் பண்ணது ஒன்று. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோன்னு சொல்லிட்டு நேம் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்சுவலா அது தெரியாம அவர் இது பண்ணியிருக்கா. அப்படியா? அது இப்போ அதோட கிளியரன்ஸ் வந்து இப்போ இடி வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கமாண்ட்ல உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இல்ல ப்ரோ, குத்துசி ப்ரோ, உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஆல்ரெடி சிபிஎஸ்சில 3 லாங்குவேஜ் பாலிசி தானே இருக்குது. மறுபடியும் என்ன 3 லாங்குவேஜ் திரும்ப இது பண்றாங்க? இல்ல அது வந்து 8th 10th சாரி 8th 11th தெரியல. அது வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அது கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. இந்த 9th 10th வரவங்களுக்கு கம்பல்சரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இன்ட்ரடியூஸே ஆக போகுது ஹிந்தின்றது. அதோட ஏபிசிடி அவங்க கிட்டத்தட்ட அப்பதான் கத்துக்க போறான். அப்போ அவன் பப்ளிக் எக்ஸாம் வந்து அது கிராக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால மட்டும் அது வந்து கல்வி சொல்லி ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. அது ஃப்ரீ அவங்க ஒத்துக்கினாங்க. ஆனா திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அதுதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம். 3 லாங்குவேஜ்ங்கிறது ஒண்ணு. ஆனா வந்து ஹிந்தி மேண்டேட்டோரி அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ பாண்டிச்சேரியில எல்லாம் பிரெஞ்சு தான் 3rd லாங்குவேஜா படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பசங்க வந்துட்டு இப்போ குத்தூசி சொன்ன மாதிரி 9th 10th ஹிந்தி படிச்சு அவங்க வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். அது வந்து எப்படி பண்ண முடியும்னு தெரியல. இப்ப ரெட்ஜங் வந்து அதையும் அதை இது பண்ணாரு. அது ஓகே. அது 3 லாங்குவேஜ் பாலிசியா இருந்தாலுமே அதுல வந்து 3rd லாங்குவேஜா ஹிந்தி இருக்கணும் அப்படிங்கறது வந்து மேண்டேட்டோரி மாதிரி கொண்டு வரான். அது அந்த கேள்விதான் அது. ரீசெண்டா நிறைய ஸ்கூல்ஸுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு ஒரு சில விஷயங்களால. அப்ப பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சேதான் சேர்க்குறாங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி வரதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது அதெல்லாம் இல்லை. அது கிட்டத்தட்ட வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டாண்டர்டும் இந்த சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டும் வந்து சயின்டிபிக்லி வைஸ் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்க மாட்டாங்க. நீட் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்ததுனால பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எனக்கு ஹிந்தி இருக்கான்னு கேட்டே வராங்க. அது இது ஒரு மாதிரி ஆகுது. அது பிரச்சனை. ஓகே நம்ம பண்பாட்டு ரீதியா கலாச்சார ரீதியா வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணுமா? 3rd லாங்குவேஜ்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை, ஹிந்தி அவ்வளவு முக்கியம் இல்லை. அது வந்து ஒரு தேவைப்படும்போது கத்துக்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம இன்னும் இது பண்ணுமான்னு தெரியல. காசு வர வித வெயிட் பண்றாங்க. ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு காசு மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் டக்கு தொட்டான சிபிஎஸ்சி பக்கம் போயிடுறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் உஷாரா பார்க்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம்.
இல்ல எனக்கு இன்னொரு டவுட் இந்த 3 லாங்குவேஜ் பாலிசில. இப்ப வந்து பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது இதனால அஃபெக்ட் ஆகுறது. கல்ஃப்ல இருக்கிற குழந்தைங்கலாம் என்னங்க பண்ணுவாங்க? அவங்களும் வந்து இந்தியன் சிபிஎஸ்இ தான் படிக்கிறாங்க. எல்லாரும்லாம் 3 லாங்குவேஜ வந்து இந்தியாலாம் எடுக்கிறது கிடையாதுங்க. அதுல நெறைய பேர் வந்து அரபிக் எடுக்குறாங்க. நெறைய பேர் வந்து ஹிந்தி எடுக்கக்கூடாதுன்ற மனநிலையில நெறைய பேர் வந்து வேற மொழிகள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜெர்மன் படிக்கிறாங்க, ஃப்ரெஞ்ச் படிக்கிறாங்க. இப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இப்ப அவங்களுக்குலாம் ஹிந்தில எதுவுமே தெரியாதுங்க. ஒரு லெட்டர் கூட தெரியாதுங்க. அவங்க எப்படி இப்ப திடீர்னு வந்து எழுத முடியும்? அப்ப அவங்களோட தாசா கோட்டா என்னங்க ஆகும்? அப்ப இந்தியன் இன்ஸ்டிடியூட்ல டாப் இன்ஸ்டிடியூட்ல கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ல படிக்கிற குழந்தைங்க இப்ப வந்து நம்ம வந்து ஹை லெவல்லேருந்து லோ லெவல் வரைக்கும் தான் இத பேசணும். கல்ஃப்ல இருக்காங்கனாலே அவங்க வந்து உயர்மட்ட நிலையில தான் இருப்பாங்கன்னு கிடையாது. அங்கேயும் வந்து லேபர்ஸ் இருக்காங்க, கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு ஒரு லெவல்ல இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்காங்க. அப்ப அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்ப எப்படி அவங்க திடீர்னு அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் எஜுகேஷன பேஸ் பண்ணி தானே இருக்கும். அது வந்து ஹை லெவல் ஹைரார்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நெறைய பேர் தட்டி விட்டுட்டு போறாங்க. அப்படிப்பட்ட மனநிலை இல்லன்னா அது வரவேற்கத்தக்கது. பட் அந்த அந்த மனநிலையை உடைக்கணுன்றதுக்காக மட்டும் நான் இத சொல்றேன். அப்படி எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இது 3 லாங்குவேஜ் பாலிசிய அப்படி சாதாரணமா நம்ப அக்செப்ட் பண்றது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லங்க. லாங்குவேஜ் பாலிசி தான் நம்ம முன்னேற்கிறது. இங்கிலீஷ் கூட வேணாம், இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜா படிக்கலாம், அந்த மீடியமே வேணாம்னு சொல்றத முன்னேற்கிறோம். ஆனா இவங்க 3 லாங்குவேஜ் டென்ஷன் ஆனா மக்கள்கிட்ட ஒரு பெரிய போராட்டம் அதை பத்தி இருக்கு. ஆனா வெயிட் பண்ணுங்க, சிலம்பரசன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க சிலம்பரசன். ஐயா வேற ஒண்ணும் இல்ல, கொக்கி ஹேண்டில் யார் இருக்கிறா? கொக்கி போஸ்ட் மியூட்டடா? மார்க்ஸ் மை வேர்ட். இல்ல தோழர், கேக்குதுங்களா? குஸ்தூசி முடிச்சிட்டாருன்னா நீங்க பேசுங்க தோழர். ஹோஸ்ட் யார் இருக்கான்னு நான் கேட்டேன். கொக்கி ஏல வேற யாருன்னா இருக்காங்களான்னு கேட்டேன். ஐயா ஹோஸ்டவே இல்ல தோழர், சந்தோஷ் இருக்காரு. வந்து கிடையாது இப்போ. ஐயா ஆக்சுவலி ஹோஸ்ட் வந்து எடுத்தவர் இருக்காருல்ல. ஐயா ஒரு செகண்ட், எடுத்தவர் வந்து இப்ப கிடையாது, கோஹோஸ்ட் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க சிலம்பரசன். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. குரூப்ல ட்வீட் மெசேஜ் பாருங்க, மெசேஜ் பார்த்துட்டு உடனே ஆக்ட் பண்ணுங்க. அது இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இப்ப அதையும் சொல்லியாச்சு போயிடும். ஓகே, அடுத்து தோழர் யாரு பேசுறீங்க? ஐயா செகண்ட் பாயிண்ட் இருக்கு. ஓகே அது பேசலாம். ஓகே, அவரு நம்ம இப்ப கொடுத்த அப்டேட் தான் கேட்டிருக்காரு. இல்ல விர்ச்சுவல் நீங்க பேசுறதுன்னா பேசுங்க. இல்ல யாரும் பேசலையா? யாரும் இது பண்ணல. அடுத்தது வந்து இவர் லேட்டஸ்டா அரவிந்த் வந்திருக்கிறாரு. ஓகே, அரவிந்த் ஏதாவது பேசுறாங்க பாருங்க. இல்ல இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? அது ஏத்துக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுங்க. ஏங்க 3 லாங்குவேஜ் பாலிசின்றது ஏன் நம்ம ஃபாரின் கொண்டு வரணும்? எல்லா இடத்துலயுங்க எல்லா சிபிஎஸ்சிக்கும் அதை கொண்டு வராங்க இல்லையா? அது எப்படி நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும்? சரி, ஃபாரினே வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைங்க இப்போ 9th படிக்கிறாங்க, சரி 10th எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்களுக்கு வந்து ஹிந்தினா என்னன்னே தெரியாது, இவ்வளோ நாள் அது கட்டாயம் இல்லை, அந்த குழந்தைங்க எப்படி ஓவர் நைட்ல ஹிந்தி படிச்சு எழுத முடியும்? அப்புறம் அது ஒரு அடிஷ்னல் பேர்டன் தானே. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க படிக்கணும் இல்லையா? இல்ல, குழந்தைகளோட விருப்பத்தை கேட்டுட்டு படிக்கிற சொசைட்டி இது வரைக்கும் வரல. ஒரு செகண்ட், குழந்தைகளோட விருப்பத்தை கேட்டுட்டு
இல்ல எது தேவையோ எல்லாமே அதான் அந்த பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைக்கு எது தேவையோ அத குழந்தைக்கு எது தேவை இருக்கு? ஸ்போர்ட்ஸ், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்பேஸ் சொல்லுங்க. சயின்ஸா, ஏன் ஹிந்தி தேவைன்னு டீப் சொல்லுங்க. வாட்டர் சயின்ஸா, நீங்க சொல்லுங்களேன். இல்ல இல்லங்க, ஏன் நீங்க நீங்க வந்து ஹிந்தி குழந்தைக்கு தேவைன்னு எது நீங்க வந்து தேவைன்றத அத நீங்க வந்து டிசைட் பண்றீங்கன்றீங்க. இப்போ ஹிந்தி தேவைன்னு அத நீங்க இல்ல வந்து இல்ல, எதனால நீங்க முடிவு பண்றீங்கன்னு கேக்குறேன் நானு. நீங்க யார் சொன்னா? சொல்லுங்க, நான் அதை அக்செப்ட் பண்றேன். யார் சொன்னா அப்படின்னு? இப்ப நீங்க அந்த 3 யார் லாங்குவேஜ் சொன்னத? பாலிசில பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கான கேள்விதான் நானு கேக்குறேன். அத நம்ம ஏங்க क्वेश्चन நீங்க பண்ண முடியாது சிபிஎஸ்இ அப்படின்னு ஸ்டூடெண்ட பத்தி படிக்கிறீங்க. ஐயா எங்க அப்படி சிபிஎஸ்இ யாரும் இங்க ஸ்டூடெண்ட வந்து பத்தி அது இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. ஐயா, மார்க்ஸ் கேக்குதா? ஒரு செகண்ட். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு அது பிரச்சனையா இருக்காது. சொல்லு சொல்லு. இல்ல இங்க யாரும் அது சரின்றது யாரும் சொல்லலைங்க. அப்படி யாராவது சொன்னாங்களா என்ன? இங்க இருக்கிற பெரும்பான்மை மேல இருக்கவங்களோட கருத்து வந்துட்டு ஒன் லாங்குவேஜ் ஃபார்முலா தான். அதனால நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம வந்து சிபிஎஸ்சியை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க அப்படிதான் கொண்டு இல்ல வருவாங்க. அவங்க எந்த கருத்துல இருந்து சொன்னாரு அப்படின்னா, அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற ஒரு 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 போர்டு. அதுல அந்த சிபிஎஸ்சின்றது அது ஒரு பாடத்திட்டத்தை வச்சிருக்கோம். அது வந்து அஃபிலியேஷன்ஸ் வந்து சில பிரைவேட் ஸ்கூலுக்கு இல்லை நவோதயா வித்யாலயா போன்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குலாம் வழங்குது. அது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா, அது கட்டுப்படுத்த முடியுமா முடியாதான்றது ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு 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 விஷயம். அது வெதர் ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலையோ இல்லை வந்து ஐசிஎஸ்எஃப் ஸ்கூல்ஸையோ இங்கே இருக்கிற தமிழ்நாடு சட்டம் வந்து கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பிரச்சனை. அது இப்போ தமிழ் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2006 இருக்கு. அந்த சட்டத்திலேயே தெளிவாக சொல்லியிருப்பான் தமிழ் வந்து கம்பல்சரி. அந்த ஒரு சரத்திலே சொல்லியிருப்பான் போர்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட் போர்டு. அப்போ மெட்ரிகுலேஷன் போர்டு இருந்துச்சு, மெட்ரிகுலேஷன் போர்டு சிபிஎஸ்இ அப்படின்னு அவன் தெளிவாக அந்த சட்டத்தில் கொடுத்துருப்பான். கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அது ஒரு அந்த ஆக்டை வந்து கொஸ்டின் பண்ணாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, அதான் தெளிவாக சட்டத்தில் சொல்லிட்டால, சிபிஎஸ்இ போர்டு நீ எந்த போர்டு வேணாலும் நடத்திட்டு போ, தமிழ் கம்பல்சரின்னு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா அது எல்லா போர்டுக்கும் அது பொருந்தும், அது கான்ஸ்டியூஷனலி வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து எக்ஸம்ஷன்ஸ் வாங்குவான். ஏன்னா மைனாரிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இது வருஷம் வருஷம் வழக்கு நடக்கும். இப்போ ஒரு மாணவர் வந்து பாதிக்கப்படுவார், திடீர்னு வந்துட்டு பஞ்சாப்ல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கும், 9வது வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு படிப்பார். இப்போ திடீர்னு தமிழ் கம்பல்சரினா எப்படி படிக்க முடியும்? அப்போ அவர் வந்து வழக்கு போடுவார். வழக்கு போட்டு என்ன ஆகும், அவர் வந்து தனக்கு மட்டும் எக்ஸம்ஷன் வாங்கிக்குவார். இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ் கோர்ட்டு கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாதிரியான சிக்கலை தான் அவர் சொல்றாரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பிரதர், சிபிஎஸ்இ ஸ்கூலோட லாங்குவேஜஸ் இதுல வந்து தலையிடுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குதா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த சிபிஎஸ்இ இதுல வந்து நடக்கிறத வந்து விஜய் தலையிடுவாரா மாட்டாரா? அந்த லாங்குவேஜ் இதுல வந்து தலையிடுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குதான்னு கேக்குறேன் பிரதர். விஜய் பண்ணுவாரா மாட்டாரா, அதான் என்னோட கேள்வி. தவறு நடந்தா அந்த இடத்துல வந்து விஜய் கொஸ்டின் பண்ணுவாரு, கரெக்டா? ஐயா ஒரு செகண்ட் இருக்க, யாரும் உள்ள வர வேணாம், அன்பு வெயிட் பண்ணு. வச்சொல், இப்ப அந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்குது, விஜய் என்ன பண்ணுவாரு? பிரதர் அதான் பிரதர், அவங்க இந்தியா வந்து திணிக்கிறதுக்கு காரணமே நார்த்ல இருக்கவங்க தான் எல்லா ஸ்டேட்டையும் ரூல் பண்ணணும்னு அர்த்தம் தான் பிரதர். அது வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும் பிரதர். எப்பத்துல இருந்து யார் சொன்னது இதெல்லாம்? இந்தியன் ஸ்டேட்டை ரூல் பண்றதுக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, இது தெரியுமா? அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இந்தியா ஃபுல்லா வந்து ஹிந்தியை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது. அம்பேத்கர் வந்து லிட்டரலி வந்து இன்னைக்கு இருக்கிற RSS பிஜேபியோட அஜெண்டாவை எடுத்து போறாரு அப்படின்னு சொல்லிடலாமா, கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ணதுனால? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட இந்தியா வந்து கம்பல் பண்ணியிருக்கிற பிரதர் 1960s. அதான் பிரதர், ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கவர்மெண்டோட ஸ்டேட்ல இருக்கிற வந்து மாநில கட்சியில வந்து ஜாஸ்தி பண்றதுக்கு தான் பிரதர். என்ன பிரதர், பக்கத்துல இருக்கிற கேரளா வந்து ஹிந்தி வந்து
வந்து மேண்டேட்டரியான எஜுகேஷன் பிரதர். ஆனா ஹிந்தி தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஹைதராபாத்ல அதிகமா இருப்பாங்களே தவிர கேரளா ஃபுல்லா இருக்க மாட்டாங்க பிரதர். ஓகேவா? ஒரு லாங்குவேஜ் எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதர். கேரளால நீங்க வந்து போய் பேசி பார்த்திருக்கீங்கன்னா கேரளாவுக்கு யாருமே வந்து தமிழ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனா தமிழ் வந்து ஹிந்தியோட பெட்டரா பேசுவாங்க. ஹிந்தி அவங்க 10th வரைக்கும் படிச்சிருப்பாங்க. இந்திய எழுத படிக்க தெரியுமே தவிர பேச தெரியாதவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பிரதர். இப்போ இந்தியா ஃபுல்லா இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜா இருக்கு. அதுக்கு பதிலா ஹிந்தி காமன் லாங்குவேஜா வந்துட்டா நார்த்ல இருக்கவங்களும் இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்லயும் ரூலிங் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு ஈஸியா இருக்கும்ன்றதால தான் அதை எடுத்துன்னு வராங்க. என்ன பிரச்சனைனா நமக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையில இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்றது இருக்குல்ல. பிஜேபி இந்த வாட்டி பயங்கரமா தோத்ததுக்கு காரணமே உத்தரப்பிரதேசம். நீங்க இந்த கவு பெல்ட்னு ஒருத்தவங்களை சொல்லக்கூடாது. ஓகேவா? ஆனா நீங்க சொல்லக்கூடிய கவு பெல்ட்ல அந்த நாடு வந்து அந்த பிஜேபி ஆட்சி வளரல. பிஜேபி வந்தது எது தெரியுமா? திராவிடத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு, இல்ல சதர்ன் ஸ்டேட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. இந்த டிரான்சிஷன் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷும் ஒரிசாவும் தான். நீங்க என்னைக்குமே இன்னைக்கு சும்மா போயிட்டு கவு பெல்ட்னு போட்டு பாருங்களேன் கூகுள்ல, இந்தியாஸ் கவு பெல்ட்னு, ஒரிசாவோ ஆந்திர பிரதேசம் வராது. ஆனா இன்னைக்கு ஒரிசா ஆந்திர இருக்கிறதுனாலதான் மோடி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. அப்போ ஒரு செக்ஷன் ஆஃப் மக்களையோ இல்ல ஒரு செக்ஷன் ஆஃப் லாங்குவேஜை மட்டும் நீங்க குத்து சொல்றதுன்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு தவறான. அதே இடத்துலதான் வந்து நெஹ்ரு ஜெயிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஹிந்தி பில்ல வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னுவீங்களா? அதெல்லாம் வந்து நீங்க உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஒரு லாங்குவேஜே வளர்ச்சி இழுக்கிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, இருக்கிற ரியாலிட்டியா பேசுவோம். ரியாலிட்டியில இன்னைக்கு வந்து பிஜேபி எந்தெந்த இடத்துல வந்து ஓட்டு எடுத்திருக்கு, அவங்களோட 210-15 இருக்குன்னு நினைக்கிறேன் என்டிஏ கூட்டணிக்கு. எந்தெந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹிந்தியில பேசுற இடத்துல எவ்வளவு கிடைச்சிருக்கு, மத்த இடத்துல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு. கேக்குதா நான் பேசுனது? கேட்டுச்சா இல்லையா? கேக்குது தோழர், கேட்டுச்சு. வேற யாராவது வர்ச்சுவல் எனக்கு அதுக்கு பதில் சொல்லணுமே. இல்லங்க, இது ரொம்ப நாளா ஒரு விஷயம் இருக்கு. என்னமோ இவங்கள ஆக்சுவலி இது வந்து டிவிகே காரங்க கேட்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்களெல்லாம் தற்குறின்னு சொன்னதும் மத்த புத்திசாலிப்போ ரொம்ப கோவப்பட்டாங்க. கரெக்டா? ஆனா ஒரு சைடு வந்து ஹிந்தி பெல்ட் கவு பெல்ட்னு சொல்லிட்டு மத்தவங்க ஏதோ புத்திசாலின்னு பேசும்போது சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருந்தீங்கல்ல. அப்போ நீங்க ரெண்டு சைடும் சந்தோஷப்படுங்க. உங்களை வந்து தற்கொலைன்னு சொன்ன அதே ஆளுங்க தான் வந்து அவங்க கவு பெல்ட்ன்றாங்க. ஓகே, மக்களை வந்து அப்படி இல்லை நீங்க வந்து கெஸ் பண்ண முடியாது, இல்ல அப்படி எடுக்க கூடாதுன்ற. நான் அப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து பிஜேபி கவு பெல்ட்ல ஜெயிச்சிடுச்சுன்னு எனக்கு எடுத்து காமிச்சிருங்களேன் இந்த ப்ரூஃப. ஏன் மோடி வந்து இந்த வாட்டி மைனாரிட்டி கவர்மெண்டா மாறிடுச்சு நீங்க வந்து அதை பத்தி பேசுறீங்கல்ல. இப்ப யாரு பாலிடிக்ஸ் பார்க்கும்போது பாலிடிக்ஸ் ஒரு மக்கள் கிட்ட என்னது, இப்ப யாரு கவு பெல்ட்னு சொன்னது? ஹிந்தி 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 ஹிந்தின்னு ஒரு விஷயம் வரும்போது ஹிந்தி ஏதோ பயங்கரமான விஷயம் என்னமோ பண்ணிடும் நீங்கல்ல. வந்து ரொம்ப நாளா பயிற்று வைக்கப்படுது. ஓகேவா? அதனாலலாம் கேரளாவோட லாங்குவேஜ் எல்லாம் அழிஞ்சு போறதா எவனுமே ஃபீல் பண்ணல. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசும்போது கேரளா கேம் போறீங்க. ஏன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசும்போது ஏன் இது வந்து ஒரு அது என்ன மாடல் ஸ்கூல் எனக்கு குதுசி ஒரு கிராமத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் வைப்பாங்களே, நவோதயாவா? பிஎம் ஸ்ரீ கிடையாது, வேற ஒண்ணு இருக்கு. இல்ல இப்ப எதுக்கு
நோ- ஐயா இது என்னது இது வன்மத்தை கொட்டுறதா இருக்கிறதுன்றது? ஆமா இப்ப நான் இதுக்கு முன்னாடி வன்மத்தை கொட்டுறதா இருந்தா தாராளமா கொட்டிக்கலாம். இப்ப இல்ல இல்ல அன்பு, இவ்வளவு நாள் நான் வந்து மாடல இல்ல. நான் ஒரு செகண்ட், நான் கோஹோஸ்டா இருந்தவன். நான் வந்து வெளியே போனது காரணம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுல கரண்ட் கிடையாது. நான் வந்து எங்க வீட்டுல கரண்ட் கிடையாது, விஜய் தான் கட் பண்ணி விட்டாருன்னு நான் பேசிக்கலாம். ஓகேவா? வன்மத்தை கொட்டுறதுன்றதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிட கூடாது. ஒருத்தர் வந்து டக்குன்னு ஹிந்தி அப்படின்னு பேசுறாரு. என்ன ஹிந்தி அப்படின்னா நீங்க விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹிந்தி பேசுறவங்க இப்படிதான் இருக்காங்க, அவங்க இதுவா இருக்காங்க. இந்தியாவில இன்னைக்கு ஹிந்தி பேசுற இடத்துல வந்து நிறைய போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் நடக்கல. அவர் கேக்குறது யார் இங்க கோவப்பட்டு சொன்னாங்க, அந்த யார் எங்களை சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அவர் அவ்வளவுதான் கேக்குறாரு, வேற எதுவும் கேட்கல. ஐயா அதான் இந்த ஹிந்தின்றப்ப டக்குன்னு வந்து வராங்கல்ல. ஐயா தேர்ட் லாங்குவேஜ்ன்றது இங்க இருக்கிற உங்களை சப்போர்ட் பண்ண ஒருத்தங்க தான் வந்து துபாயில இருக்கிறவங்களை பத்தி பேசினாங்க. ஆக்சுவலி கரெக்டா? அவங்க இந்தியால அவுட் சைட் இந்தியால இருக்கிறவங்க ஐயா விசிகா உங்களோட கூட்டணி கட்சி கிடையாதா? இதுக்கு பேர் தான் எதையா நம்மள வந்து பேசும்போது இல்ல 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 ஒரு செகண்ட், நம்மள வந்து பேசும்போது திமுக அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விசிகா வந்து வேறயா, இவங்க வேறயா? சரி நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த கிராமத்துக்கு பஸ் விட்டது விசிகா. ஒரு செகண்ட் குத்துசி, நான் இல்ல இல்ல நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஒன் செகண்ட் குத்துசி, அந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு அன்பு அந்த கிராமத்துக்கு வண்டி விட்டது விசிகா தானே, தாவேக்கா கிடையாதுல்ல? சரி இருந்துட்டு போகுது, அதனால என்ன பிரச்சனை? ஓகே, ஃபியூச்சர்ல என்னைக்காவது வந்து பேச அப்ப பாத்துக்கலாம். அது விசிகா தான். சின்ன பிள்ளை மாதிரி கோச்சுக்கிறது. ஏன்னா நேத்து ஒருத்தர் வந்து என்கிட்ட அது நான் வந்து தாவேக்கா கவர்மெண்ட். அது எப்படி விசிகா பஸ் விட்டதுன்றீங்க? கவர்மெண்ட் தானே பஸ் விட்டது. ஐயா இதுக்கு நீயே பதில் சொல்ல அன்பு. என்ன பதில் சொல்லுங்க, கேள்வி ஆள் ஒரு மூக்குல குத்தியாச்சு, நான் அடுத்தது போனோம். இருங்க, இன்னும் ரொம்ப காலமா மாணவரா இருக்க கம்ப்யூட்டர் வந்துருக்கு. அவர் சொல்லுவார் பதில். ஏன் அது இது பண்றாங்க? தேர்ட் லாங்குவேஜ் கேட்கறாங்க, அது பதில் சொல்லுங்க. கேள்வி புரியல எனக்கு. சொல்லிருக்காங்கல்ல இப்போ 9th 10th. அவரோட கேள்வி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இந்த 3 லாங்குவேஜ் கொண்டு வரத தமிழ்நாடு அரசால நிறுத்த முடியுமா, அதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டாப்ல. அதாவது நான் கொஸ்டின் மட்டும் திருப்பி கேட்டுக்கிறேன். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 3 லாங்குவேஜ் பாலிசி கத்து தரத தமிழ்நாடு அரசால சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? சேஞ்ச் பண்ண முடியுமா, உரிமை இருக்கான்னு கேட்டாப்ல. ஓகே, உரிமை வந்து அதோட முழு உரிமையும் கிடையாது. பட் ஆனா ஸ்டேட் லிஸ்ட்ல தான், இது கன்கரண்ட் லிஸ்ட் ஆவி கூடியா மியூட் இன்னும் போட சொன்னா எல்லாருக்கும் போடுறேன். ஓகே, எஜுகேஷன்ங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து சிபிஎஸ்சியில் நீ சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் நம்மளால எந்த இதுவும் பண்ண முடியாது. ஆனா நாம ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி தமிழ் அதுல ஒன் ஆஃப் த லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியுமே தவிர ஹிந்தி கற்றுக் கொடுக்க கூடாதுன்னோ 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்கணும்னோ கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஸ்டேட்டும் ரெஸ்பான்சிபிள், யூனியன் கவர்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால அந்த ஸ்டேட்டுக்குள்ள யூனியனோட பாலிசியை எப்படி அகாமடேட் பண்ணிக்கிறதுங்கிறத ஸ்டேட் எண்ட் ஆஃப் த டே முடிவெடுக்கலாம். ஆனால் அவன் 3 லாங்குவேஜ் பாலிசிக்கு நான் ஃபண்ட் பண்ணுற இடத்துல 3 லாங்குவேஜ் பாலிசி தான் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொன்னால் அதில் என்னோட லாங்குவேஜ் இருக்கணும்னு நீங்கள் ஆடியன்ஸ் கொடுக்க முடியும். கர்நாடகாவில் போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் அதில் நாம பார்க்கணும் தோழர். பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஓகேனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் பிரதர்.
தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை பிரதர். பெரும்பான்மையான மாணவர்களுக்கு அது ஓகேனா அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்க முருகாவும் சிபிஎஸ்சியிலோட 3 லாங்குவேஜ் பாலிசியும் ஸ்டேட் கவர்மெண்டோட 3 லாங்குவேஜ் பாலிசி ஏற்று யாரும் பேசினா சப்தர்கிட்ட ஒரு காமன் மேன் கேள்வி கேக்குறீங்களா? சம்சீர் அண்ணாவை பேச சொல்லுங்களேன். அது ஓல்டர் அவங்க நீங்க சப்தார்ட்ட போய் சொன்ன பேசிக்கோங்க. சப்தார் இருக்காரா? அவர் சம்சீர் போய் என்ன பார்த்து பயன்ட்டாரு. ஒரு சப்தார்ட்ட வந்து காமன் மேன் பேசுறேன். பேசணும் பேசலாமா? பேசுங்க. ஓகே ஓகே. இப்போ சாட் ஜிபிடில போட்டு பார்த்தா சொல்றாரு, அதுல வந்து 1 கோடி மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க டோட்டலா தமிழ்நாட்டுல. அதுல கிட்டத்தட்ட 51 லட்சம் மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்டா, 50 லட்சம் மாணவர்கள் வந்து சிபிஎஸ்சியா, இல்ல பிரைவேட் சிபிஎஸ்சி அப்படின்னு போட்டிருக்கான். இதுல என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்க 51 லட்சம் பேர். பேலன்ஸ் எல்லாம் இருக்குது பிரைவேட் ஸ்கூல், கொஞ்சம் டிஏவி எஸ்பிஓஏ இந்த மாதிரி இருக்குது. அதோட அலைடு ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் இருக்கான். இப்போ இது என்னன்னா, நான் பார்த்ததுக்கு இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 3 லாங்குவேஜ் பாலிசி வந்துட்டான். அப்போ தமிழ்நாட்டுல வந்து என்ன, நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், கரெக்டான ஃபிகர்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு 50% வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி படிக்கிறாங்க, பேலன்ஸ் 50% 2 லாங்குவேஜ் பாலிசி படிக்கிறாங்களா? அப்படிதான் எடுத்துக்க முடியுமா? அதை அப்படி எடுத்தா இது வந்து ஒரு பேச்சுக்கு வந்து அந்த இப்போ ஒரு வர்க்க ரீதியா வந்து ஒரு அந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிற 50 லட்சம் மாணவர்கள் வந்து வர்க்க ரீதியா வந்து உயர்ந்துட்டா அவங்க வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி கையில் எடுக்க மாட்டாங்களா அவங்க? ஐயா பிலிக்ஸ் இருக்காருல்ல, இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மேல சம்சீர் பேசணும். சம்சீர் கேக்குதா? ஆக்சுவலா நேற்று யாரெல்லாம் வந்து அந்த முரளி ஸ்பேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணி கன்க்ளூஷன் வந்த ஒரு விஷயம் கேட்கலையா? கேக்குதா? ஓகே, என்ன பண்றது, சீப்பான முதலாளித்துவ ப்ராடக்ட் வாங்கினோம்னா அப்படித்தான் இருக்கும். ஹெட்ஃபோன் பிரச்சனை. நீ முரளி ஸ்பேஸ் போனேன்றதை தவிர மற்றதெல்லாம் பேசும்போது கரெக்டா கேக்குது. மேல பேசு. அது உன்னோட போதாமை ஆவி, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்புறமா நம்ம பங்காளி சண்டையை வச்சுக்குவோம். இப்போ கேள்விக்கு பதிலுக்கு வருவோம். நம்ம வந்து அதாவது இது காசு கட்டி படிக்கிறவன் வந்து 3rd லாங்குவேஜ் படிக்கிறான், காசு இல்லாதவனுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு சிம்பிளா இருக்கு போல. நீங்க வந்து எல்லாரும் 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு நம்ம போனோம்னா நமக்கு வந்து என்ன சிரமம் இருக்குன்னு நேத்தே சொன்னேன். லாங்குவேஜ் இஸ் அதாவது மொழி என்பது வெறும் மொழி அல்ல, மொழியோடு சேர்ந்து அரசியல் இருக்கு, பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், அது வந்து இண்டோஜினியஸ் பீப்புளுடைய வாழ்வியல் முறை, இதோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது தொகுப்பு தான் நம்ம மொழியா பார்க்குறோம். அப்போ நீங்க வந்து உங்களுடைய தாய்மொழியும் அது போக ஒரு நேஷனல் லாங்குவேஜ், ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு 3 லாங்குவேஜ் நீங்க எடுக்கும்போது நேச்சராகவே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, வேறு ஒரு மொழி வந்து உங்க மொழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடும். மொழி என்பது ஆக்குபை பண்றத வெறும் மொழி நம்மளை ஆக்குபை பண்றதா பார்க்கக்கூடாது. வேறு ஒரு கலாச்சாரம், வேறு ஒரு பண்பாடு, வேறு ஒரு கூறுகள், இங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடிகள் இண்டோஜினியஸ் மேல வந்து படையெடுக்கிறத. உங்களோட மொழி இல்லைன்னா உங்களுடைய பண்பாடு இருக்காது, உங்களுடைய மொழி இல்லைன்னா உங்களுடைய கல்ச்சரல் ஐடென்டிட்டி. இப்போ அதை ஆப்ஷனலா கத்துக்கிறதுக்கும் கம்பல்ஷனா அதை கத்துக்கிறதுக்குமான வித்தியாசம் இங்கதான் இருக்கு.
கட்டாயமாக நான் அதை கத்துக்கிறேன்னா என்னுடைய மொழியுடைய இந்த பண்பாட்டு கலாச்சார கூறுகள் காலப்போக்கில் பை ப்ராக்டிக்கலாகவே அது வந்து காணாமல் போயிடும். அதே ஆப்ஷனலாக கற்றுக்கிறேன்னா நான் தேவை இருந்து கற்றுக்கிறேன், காசு இருக்குன்னு நான் கற்றுக்கிறேன். ஆனால் நான் காசு இருக்குன்னு கற்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டிற்கு அந்த மொழியினுடைய தேவைக்காக நான் கற்றுக்கல, நான் வேற ஒரு ரீசனுக்காக கற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜ் பாலிசியாக கொண்டு வர்றது பொது பயன்பாட்டிற்கே வேற ஒரு மொழியை நான் கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரும்போது அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னா என்னுடைய பண்புகள் காணாமல் போயிடும். அதான் அப்படியே மையம் செயல்படுறது. இது மக்கள் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியுமா இது மாதிரி சொல்லி ஜென்ரல்ல மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட? எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி கத்துக்கணும்னு எத்தனை மக்கள் சொல்றாங்கன்னு தெரியல தோழர். 1-2 எலைட் செக்ஷன்ஸ்குள்ள இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. என் பையன் படிக்கக்கூடாது. எந்த எலைட் செக்ஷனும் எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது இல்லை. அவன் படிக்கிறதுல ஹிந்தி இருக்கு, படிச்சுட்டு போடான்னு சொல்ல வேண்டியதுதான். ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு ரீசெண்டா. அந்த பார்த்து ஒரு அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியில இருந்து மீள் அந்த கேள்வி கேட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பேரண்ட்ஸுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வசதி இல்லாம தான் குழந்தைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்றாங்க. அப்படி நாங்க அந்த வீட்டு கடனை வாங்கி சேர்க்கும் போது என் புள்ள மற்ற லாங்குவேஜ்ல படிக்கிறது சந்தோஷம் தான் நினைக்கிறாங்க. அது ஒரு சுமையா இருக்கும்ன்றது ஓகே தான். நீங்க சுமைன்னு வந்தீங்கன்னா தமிழுக்கு மேல இன்னொரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆட் பண்றதே சுமைதான். நீங்க பண்பாட்டு ரீதியா பிரச்சனை அப்படின்றதெல்லாம் ஓகே. அப்படின்னா நீங்க தமிழை எந்த அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழை வளர்த்தெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை நீங்க பண்றீங்க அப்படின்றது இருக்குல்ல. அது எனக்கு தெரியல இன்ன வரைக்கும். ஏன்னா இங்கிலீஷ் தான் முதன்மை மொழின்ற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் முதன்மை மொழி இல்லை தமிழ்நாட்டுல. சரிங்களா, இங்கிலீஷ் தான் முதன்மை மொழி. அப்படி இருக்கும்போது இங்க தமிழ் மட்டுமே படிச்சுட்டு வர அந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து யாரு கூட போட்டி போடுறான் அப்படின்றதுல சந்தையில அவனோட போட்டி வந்து மிக கடுமையா இருக்கு. அவன் வந்து ஒரு ஜெர்மன், ஸ்பானிஷ் அந்த மாதிரியான எல்லா லாங்குவேஜ் படிச்சவங்க கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ அதை நம்ம என்னவா பாக்குறது அப்படின்னும் போது அவனுக்கு நம்ம இதை என்னவா கொண்டு போய் சேர்க்கறது? இல்லைன்னா நீங்க இந்தியை ஒழிச்சுட்டு தமிழை வளர்க்கறதுக்கான வேலைப்பாடுகள் வந்து நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லணும்ல. மாநில உரிமை பறிப்போவாது பிரதர். ஆனா இந்தி மொழியால மாநில உரிமை பறிப்போவோம். மத்தியில இருக்கிற கட்சி எப்படி இருந்தாலும் ஈஸியா ரூலிங் பண்ணிடும். ஸ்டேட்ல இருக்கிற பார்ட்டி ரூலிங் பண்ண விடாம. அதுக்காக தான் இந்தி வந்து கம்பல்சரி ஆக்குறாங்க. எப்படிங்க ஒரு மொழினால வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குமா? ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்துட்டீங்க, இதில் கொண்டு வரீங்க. இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எக்ஸம்ஷன் போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ அந்த சட்டத்தில் அந்த எக்ஸப்ஷனை தூக்கிட்டா வந்துட்டு நாளைக்கே வந்து ஆட்சி பண்ணுவாங்களா? அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு மொழியில் வந்து 3 லாங்குவேஜ் கற்றுக்க முடியல பசங்களால். ஒரு மொழியில் வந்துட்டு எதுக்கு இந்த காலகட்டத்தில் உட்காந்துட்டு 3 மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவன் வந்து ஆட்சி பண்ணுவான், இவன் வந்து ஆட்சி பண்ணுவான்னா அது எனக்கு புரியலைங்க. சம்சீரு, அதுக்கடுத்து அன்பு. ஐயா கேட்டுச்சா? சம்சீர், அன்பு, அதுக்கப்புறம் ஆதன். சம்சீர் பேசல போல, அடுத்து அன்புக்கு போங்க. சம்சீர், அன்பு சொல்லுங்க. இல்ல எனக்கு அன்பு டக்குனு பேசிட்டு நான் ஆதன் போயிடுவேன். கேக்குதா ஆவி? இருங்க. என்ன கேக்குது கேக்குது பேசுங்க. இல்ல ரொம்ப நேரம் மியூட்ல இருந்த மாதிரி பேசுங்க. ஆவி என்ன என்கிட்ட உங்களுக்கு நினைச்சிருக்கீங்களா? ஐயா பேசியா, அன்பு பேசியா? சரி சொல்றேன். இல்ல இப்ப இது ரெட்சன் சொல்றேன் யாரா சொன்னாங்க நினைக்கிறேன். அது இப்ப இங்கே தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் தான் முதன்மை மொழி மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அது வந்து இன்னொரு விதத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த எலைட் வெர்சஸ் இவங்களுக்கு இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாதான் நம்ம பையனுக்கு இதா இருக்கும். அதே மாதிரி அந்த ஏக்கம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பேரண்ட்ஸுக்கும் அது இருக்கு. அவங்களால அவங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது பண்றாங்களோ அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு இருந்தா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்கு. குத்துசி சொன்ன மாதிரி அவர் போய் ஒரு 2 ஸ்கூல்ல பார்த்துட்டு ஷாக்கிங்கான ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறது. அது எல்லாமே ஹிந்தி கத்துக்கிறதோ இதையே வந்து ஒரு நாலேஜ் அப்படிங்கிற இதுல வந்து இப்ப இது பண்றதோ இல்ல பக்கத்து இதுல இருக்கவன் வந்து பீஸா சாப்பிட்றான்னா பீஸா படம் வந்து அந்த இந்த படம் வந்துச்சுல காக்கா முட்டை, அந்த மாதிரி பீஸாங்கிறது ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறது வந்து ஒரு பக்கத்துல இருக்க ஏழை மாணவனுக்கு வர்ற மாதிரிதான் இது. அந்த ஹிந்தி படிச்சாதான் அறிவாளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தோன்றதுதான்.
அது எல்லாத்தையுமே உடனே நீங்க அதுக்கு கேள்வி கேட்டா தமிழை வந்து எங்க சரி பண்ணிட்டீங்களா, தமிழுக்கு ரிசர்ச் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு இதா தோணல. முடிஞ்ச அளவுக்கு அந்த இல்ல அதாவது ஐயா குறுக்கால பிரைவேட் ஸ்கூல் மேல பேசக்கூடாது. இருக்க ஐயா மோகம்ங்கிறது குறுக்கால பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் வெயிட் ஒரு பண்ணு. நிமிஷம் இல்ல இல்ல அன்புக்கு இல்ல தான் இல்ல நான் இல்ல இல்ல பேசிட்டு இருக்கிறேன். வெயிட் கோவஸ்ட் பண்ணுமா வெயிட் பண்ணுங்க. அன்பு இல்ல முடிக்கிற நான் பேசுனது நான் ப்ரோ ஏன் கோவஸ்னா என்ன, எனக்கு சரி என்ன 2 சரி கொம்பு எனக்கு முளைச்சிருக்கா, முன்னாடி எனக்கு ஒரு புரியல. செகண்ட் நீங்க இருங்களேன். கொஞ்ச பேசுறது நேரம் என்ன கீழே எனக்கு இருங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது ஒவ்வொரு வாட்டியும். சம்ஷீர் பேசட்டும். வெயிட் பண்ணுங்க. இல்ல நீங்க கோவஸ்ட் இல்ல நீங்க சொல்றதுதான் அன்பு மயிலாடுதுறை பேசும்போது குறுக்கால வந்து தப்பு. அன்பு நீங்க முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து வேணா சம்சீரை மேல ஏத்தலாம். நீங்க முடிங்க அன்பு. சரி நான் என்ன சொல்றேன்னா, இது இப்ப தமிழை வந்து அதுக்காண்டி ரிசர்ச் பண்ணீங்களா அப்படிங்கிறது நம்ம சும்மா சும்மா அதை கேள்வி கேட்டுக்கிட்டு அதனால ரிசர்ச் பண்ணல அதனால ஹிந்தி வந்தா என்ன இது இப்படிங்கிற டோன்ல வருதா, இல்ல தமிழை வந்து ரிசர்ச் பண்ணலதான் இது பண்ணல, அதிகமா தமிழை வளர்த்தெடுக்கல, இங்கிலீஷை வந்து நம்ம ஒரு பொருளாதார காரணிகளுக்காக வெளிநாட்டுலதான் போய் வேலை பார்க்கணும் எல்லா இதுலயும் தெரியணுங்கிறக்கான நம்ம இங்கிலீஷை வந்து ரொம்ப அதிகமா இங்க இது பண்ணிட்டோம். சொல்லிக்கிறேன், டவர் கிடைக்காது. ஒரே நிமிஷம். சரி சரி இல்ல அதாவது இனிமேல் நான் குக்கி ஸ்பேஸ்ல ஏறி பேச போறது கிடையாது. என்னைக்கு உங்களோட ஓகே கொஞ்ச சுப்பீரியாரிட்டி நேரம் கீழே காம்ப்ளெக்ஸ் இருங்க. இறக்கி வச்சுட்டு இரியா சொல்றத கொஞ்ச நேரம் கேட்டுக்கோ. கீழே இருக்குமா நான் அமிச்சிட்டேன். என்னைக்கு அப்படியெல்லாம் கீழே இருக்க முடியாது, சொல்றத கேளு. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இறக்கி வச்சுட்டு வரீங்களோ அன்னைக்கு நான் குக்கி ஸ்பேஸுக்கு வரேன். ஓகே 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 கொஞ்ச நேரம் கீழே இரு. அன்பு நீங்க முடிச்சிரு. அன்பு முடிச்சோடனே ஆதன் அதுக்கப்புறம் சப்தார். அதுதான் இங்க இருக்க பொருளாதார சூழ்நிலை மாதிரி எல்லாருக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க இதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த கவர்மெண்ட் உறுதிப்படுத்துற வரைக்கும் நம்ம வந்து 3வது லாங்குவேஜை வந்து குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதே நேரத்துல தமிழை இங்க வளர்க்கறதுக்கான ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதற்கு மேல பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூலோட வந்து தரத்தை உயர்த்தணும். இதுதான் என்னோட இது. அதை ஹிந்தியவோ இல்லை ஏதோ ஒரு 3rd லாங்குவேஜோ தடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே அன்பு நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆதன் அதுக்கப்புறம் சப்தார். ஆதன் பேசுறதுக்கு முன்னாடி ஆதன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இதையும் சேர்த்து பதில் ஐயா சொல்லி வெயிட் பண்ணு. நான் ஓகே சப்தார் உங்களை கீழே அமிச்சுவேன். வெயிட் பண்ணு. அவன் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம் எதா இருந்தாலும். ஆதன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சப்தார். இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே பேசின தோழர்களும் சொன்னாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஹிந்தி வந்து கத்துக்கிட்டா நல்லது, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நாளைக்கு ஒரு வேலைக்கு போறோம், ஒரு பக்கத்து மாநிலத்துக்கு போறோம்னா ஹிந்தி வந்து தேவை அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்குது. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய பேரண்ட்ஸுடைய மனநிலையை வந்து ஒரு தோழர் அதுவும் கரெக்டு தான். அதாவது நம்ம வந்து நம்ம தமிழ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தமிழ் படிக்கக்கூடிய தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய அதுவும் எஸ்பெஷலி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் மாணவர்களுக்கு வந்து நம்ம ஏஜென்சி கொடுக்க முடியுமான்றது டவுட் தான். ஸோ அந்த டிசிஷனை வந்து எடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மனநிலை வந்து நேரத்துல நம்ம கான்சியஸா நம்ம மொழியை காப்பாற்றணும், இல்லை நம்ம மொழி வழியில தான் கல்வி பெறணும் அப்படின்ற ஒரு பெரிய கொள்கை சித்தாந்தத்தின் பால் வந்து அவங்க அந்த முடிவு எடுக்கிறது இல்லை. அவங்க நிறைய நேரங்கள்ல அது ஒரு ஏழாமையில இருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. இருக்குது நம்ம வந்து ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு சிபிஎஸ்சிலயோ இல்ல ஸ்கூல்லயோ ஒரு மும்மொழி வந்து சொல்லிக் கொடுக்க ஒரு வேற ஒரு மொழியோ இல்ல வேற ஒரு கோர்ஸோ வேற ஒரு அடிஷ்னல் டுட்டோரியல் சென்டருக்கு போய் படிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கும். நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு உணர்வு வந்து பொதுவாகவே வந்து இருக்குது. இப்ப என்னன்னா இந்த அளவுல ஒரு மக்கள்கிட்ட வந்து அப்படி ஒரு மனநிலை இருக்குன்றது கரெக்டு தான். ஆனா அந்த மனநிலை எங்கே இருந்து வருது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மனநிலை எங்க இருந்து வருதுன்னா அது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய டைரக்டிவ். இன்ஃபேக்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதப்போ ஹிந்தி வந்து ப்ரமோட் பண்ணணும், ப்ரோக்ரஸிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஹிந்தின்றது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம டைரக்ட் பிரின்சிபல்ஸ்லயும் இந்த மாதிரி ஹிந்தி அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா ஆக்சுவலி ஹிந்தின்ற மொழியுமே கூட ஸ்டாண்டர்ட் ஹிந்திக்கும் மக்கள் பேசக்கூடிய ஹிந்திக்கும் நிறைய வித்தியாசம் வருது. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழி எப்படிலாம் இவால்வ் ஆகி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுல வெவ்வேறு மொழி குடும்பங்களுடைய மொழிகளுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஹிந்திக்கு வந்து இருக்குது. இந்துஸ்தானி இருக்குது, ஹிந்தாவி இருக்குது, அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஹிந்தி இருக்குது. அந்த டைரக்ட் பிரின்சிபல்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்க மென்ஷன் பண்றது என்னன்னா ப்ரோக்ரஸிவ் இன்டகிரேஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டைஸ்டு ஹிந்தியை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அதை சுத்தியான என்னதான் நம்ம வந்து ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி, என்னதான் நம்ம வந்து இங்க பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு தேசிய இன கூட்டமைப்பு இந்தியா
அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அது வந்து ஒரு ஒற்றை அடையாளத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு விஷன், அது விஷன், அது மாற்று கருத்து இருக்கலாம், பட் ஸ்டில் இட் இஸ் அ விஷன். அந்த விஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ரைட்டர்ஸ்டையும் அதை சப்ஸ்டீக்வெண்டா அமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடியவங்களுக்கும் பியூரோக்ராட்ஸுக்கும் இந்தியன் ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து அது இருக்குது. அது வந்து ப்ரொபகேண்டாவா மக்களுக்கு வந்து கொண்டு போய் செல்லப்பட்டிருக்கு வெவ்வேறு வடிவங்கள்ல. அது வந்து ஒரு டிவியில இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பொதுவா இந்த ஸ்டேட்டோட ஏஜென்ட்ஸா இருக்கக்கூடிய அரசு வேலை இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு நபர்களுடைய அந்த இன்புட் வந்து இந்த மாதிரியான சமூகத்துல ஒரு பொதுவா ஒரு கலாச்சார சமூக ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உருவாக்குது. அது நீங்க எல்லா விஷயத்துலயும் நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பணக்காரர்களுடைய கல்ச்சர் தான் வந்து சோ கால் ஸ்டாண்டர்ட் கல்ச்சரா இருக்கும், ஹை கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அந்த உயரிய கலாச்சாரம், அது உயரிய வாழ்க்கை. இப்போ உதாரணத்துக்கு சென்னை பத்தியான ஆய்வுகள்லாம், சமூகவியல் ஆய்வுகள்லாம் சென்னையுடைய கலாச்சாரம் அப்படின்னு உருவானது ஒரு மிடில் கிளாஸ் கலாச்சாரம் தான். அந்த மிடில் கிளாஸ் கலாச்சாரம் வந்து பெரும்பான்மையா வந்து இந்த முதல்ல சென்னையில வந்து ஒரு நகரமாகிய சென்னையில வந்து குடியமர்ந்த இந்த பிராமணர்கள், இடைநிலை உயர் சாதி இந்துக்கள், இவங்களுடைய கலாச்சாரம் தான். அப்போ அதை ஒட்டி தான் அந்த கல்ச்சரல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சென்னை வந்து உருவாயிருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும். அப்ப எது சிறந்த கல்வி, எந்த விதமான மொழி வந்து சிறந்த மொழி, இப்படின்ற எந்த விதமான ஒரு கல்வி சூழல் வந்து சரியான சூழல், இப்படின்ற எல்லா விஷயமும் இந்த இடத்துல இருந்து வர்றப்போ அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. ஸ்டேட் வந்து ஹிந்தியை கான்சியஸா ப்ரமோட் பண்ணுது, அதுல நமக்கு மாற்று கருத்து இருக்க வேணாம். அப்போ அந்த ஹிந்தி வந்து ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல மக்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மக்களோட இன்ட்ரெஸ்ட் அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் அது ரொம்ப சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு அஃப்கோர்ஸ் ஹிந்தி இம்போசிஷன் வந்து அறவே தப்பு, அது வந்து நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு லாங்குவேஜையும் யாரும் வந்து ப்ரொமோட் பண்ண லைக் இம்போஸ் பண்ணக்கூடாது. சரி, அப்படி இம்போஸ் பண்ணாம கான்சியஸா நம்ம வந்து ஹிந்தி ஆஸ் சப்ஜெக்டா எடுக்கிறதுனால ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியும் பெருசா தெரியல. ஏன்னா நம்ம இங்கிலீஷோட நம்ம வந்து ஹிந்தியை வந்து கம்பேரே பண்ண முடியாது. இங்கிலீஷோட வந்து என்ன சொல்ல போனா தமிழையே என்ன கேட்டா கம்பேரே பண்ண முடியாது. நம்ம வந்து தாய்மொழி, நம்மளுடைய சிறு வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பை டிஃபால்ட்டா கத்துக்க போட ஒரு மொழி. இன்னும் சொல்ல போனா பல நேரங்கள்ல நம்முடைய சிந்தனை மொழியா என்னதான் ஆங்கிலம் ரொம்ப நல்லா படிச்சாலும் சிந்தனை மொழி தமிழா இருக்குது. அதனால தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் நமக்கு, நம்ம as in இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் நமக்கு வந்து அது தேவைப்படுது. ஆனா நீங்க பொதுவா ஒரு இதா பாத்தீங்கன்னா அது ஒரு யூனிவர்சல் லிங்குவா பிராங்காவோ இல்ல வந்து அதுல பயங்கரமான சயின்டிபிக் லிட்ரேச்சர்ஸோ இருக்குதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது இங்கிலீஷ்ல தான் இருக்குது. அப்ப இங்கிலீஷ்க்கு நீங்க அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது யாரும் கூட கேட்டாங்க. அப்ப நம்ம இங்கிலீஷ் தான் முதன்மை மொழி, அப்ப இங்கிலீஷே வந்து நமக்கு ஒரு பேர்டன் தான், மாணவர்கள் அந்த பேர்டன் தான். ஆனா அந்த பேர்டன் வந்து ஏதோ ஒரு ரிவார்டை வந்து அவனுக்கு ரீட் பண்ணி கொடுக்குது. அவன் வந்து அது இங்கிலீஷை வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால அவன் வேர்ல்டோட கனெக்ட் ஆக போறான். இங்கிலீஷை அவன் கஷ்டப்பட்டு இன்னைக்கு படிக்கிறதுனால நாளைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிபிக் லிட்ரேச்சருக்குமான ஒரு லிங்குவல் ஆக்சஸ் வந்து அவனுக்கு கிடைக்குது. பிலாசபிக்கல் லிட்ரேச்சருக்கான ஒரு லிங்குவல் ஆக்சஸ் கிடைக்குது. ஹிந்தி படிக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதானா? அப்படிலாம் ஒன்றும் கிடைக்க போறாது. ஹிந்தி படிக்கிறதுனால ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இந்தியாவிலேயோ இல்ல இந்தியர்கள் பெரும்பான்மையா, அதாவது வட இந்தியர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய பகுதிகளில் அயல்நாட்டிலையும் நீங்க வந்து வேலை பார்க்குறீங்க, நீங்க அந்த லேபர் ஃபோர்ஸையோ இல்ல உங்களோட கொலீக்ஸோட நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கான, அது நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய கம்பேட்ரியேட்ஸோட காம்படிட்டர்ஸோட நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்தியா லெவல் ஒரு இந்தியன் டயஸ்போரா லெவல் லிங்க் லாங்குவேஜ் மட்டுமே இருந்து முடிய போற ரோல் தான் ஹிந்திக்கு. அது ஹிந்தியோடைய யூட்டிலிட்டி வேல்யூன்னு பார்த்தா ஆங்கிலம் அளவுக்கு கிடையாது. ஆங்கிலம் அளவுக்கு நீங்க சிரமப்பட்டு, இன்ஃபேக்ட் நீங்க என்ன சொல்ல போனா ஒரு தமிழ்நாட்டு மாணவன் ஆங்கிலத்தை எவ்வளவு சிரமப்பட்டு படிக்க போறானோ அதை விட என்ன கேட்டா இரட்டிப்பு மடங்கு சிரமப்பட்டு தான் ஹிந்தி கத்துக்க போறான். ஆனா அந்த இரட்டிப்பு ஒரு வேலை சுமை வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிவார்டை வந்து ஆங்கிலம் தராத ஒரு ரிவார்டையோ இல்ல தமிழ் தராத ஒரு ரிவார்டையோ அவனுக்கு கொடுக்க போதானா? அப்படி எதுவும் கொடுக்குற மாதிரியும் தெரியல. அது ஒரு லிங்க் லாங்குவேஜா இருக்கிறப்போ நம்ம நேச்சுரலா வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டோ இல்ல ஒரு வேலைக்கு போறப்பயோ நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நீட் பேசிஸ், இண்டிவிஜுவல் பேசிஸ்ல, நீட் பை நீட் பேசிஸ்ல நம்ம வந்து தான் அது சிறப்பா இருக்கும். அது ஸ்டேட் வந்து இம்போஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்டா இருக்குது ஒழிய மக்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல கிடையாது. அதே மாதிரி மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது,
இது வந்து ஒரு இதுதான் ஸ்டாண்டர்டு, அது இதுதான் வந்து சரியானது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனாலே அது சரின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களுக்கு பல அபிலாஷைகள் இருக்கலாம், மக்களுக்கு பல ஆசைகள் இருக்கலாம். ஆனா அந்த எல்லா ஆசையும் வந்து சிம்பிளி வந்து ஒரு தனிநபர் விருப்பம் அப்படின்னு தனிநபர் விருப்பம். அது யாரும் நம்ம வந்து நீ வந்து ஹிந்தி கற்றுக்க கூடாதுன்னு வந்து சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. பட் நம்ம அது எங்கிருந்து அந்த ஆசை வருது? ஏன்னா இப்ப நமக்கு இந்த சமூகத்துல எதுவுமே வந்து பை டிஃபால்ட் நமக்கு மூளையில இருந்து சொந்தமா ஒதுக்கிறது ஞானஸ்தானம் உதிச்ச மாதிரி நமக்கு வந்து ஞான உதயம் உதிச்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு ஞான உதயம் வந்து உதிக்கும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. அப்ப அந்த பார்த்தா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை கொஞ்சம் விமர்சன பார்வையோட தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து தோழர். ஓகே, வேற யாரும் பேச போறா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் பேச வரேன். இல்லைன்னா ஓப்பன் டு மைக். ஐயா ஓப்பன் மைக் தான், யார் வேணா பேசலாம் இன்கேஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்ப அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நான் சரியா கேட்கல. இப்ப இந்திய இம்போசிஷன் வந்து நம்ம யாருமே இந்திய நமக்கு தேவையில்லைதான், இங்கிலீஷ் அப்படின்றது ஓகே. ஸோ இங்கிலீஷுமே ஒரு எக்ஸ்பென்சிவ் லாங்குவேஜ் தானே, ஈஸி டு அஃபோர்ட்ன்ற மாதிரி எல்லாருமே நாளுமே எல்லாம் அக்சஸ் பண்ண முடியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இன்னமும் ஒரு சப்ஜெக்டா தான் இது இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்மே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டேட் போர்டு இருந்தாலுமே அது பரவலாலாம் இல்லை. இப்போ எங்க ஸ்டேட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறதே தெரியாது, இன்ன வரைக்குமே அது பெருசாக இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணப்படலை. ஸோ அவங்க வந்து தமிழ் தான் அப்படின்றவங்க தான் முதன்மையா இருக்கு. அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, அவனுக்கு தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல. தமிழ் கூட நல்லா தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிலம் தெரியல. அந்த ஒரு நிலை தான். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் அப்படின்னும் போது அவன் வந்து நகரப்புறத்துக்கு தான் போய் காம்படிட் பண்ணணும் ஒரு அடுத்த கட்ட இதுக்கு வாழ்க்கையில. ஸோ அங்க அவன் வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றான் அப்படின்னும் போது இதற்கான முன்னேற்பாடுகள் தான் நான் கேட்க வரேன். ஸோ இதுக்கு வந்து அரசு வந்து ஒரு முறையை கையில் எடுக்கணும்ல. அதை வந்து நம்ம தமிழை கொண்டு போறதோ இல்லைன்னா இங்கிலீஷை பரவலாக்குறதோ, ஒண்ணு இங்கிலீஷை பரவலாக்கணும், இல்லைன்னா தமிழை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை போட்டோம். இது ரெண்டுமே இங்க நடக்கிறது இல்லை அப்படின்றத எனக்கு கேள்வியா இருக்கு. அப்படின்னும் போது தோழர் உங்களுக்கு கேக்குதுங்களா? யாருக்கும்? எனக்கு கட் ஆயிருச்சு. எனக்கும் கேட்கலை. கிறிஸ் மேல வராரு, நான் அக்செப்ட் பண்றேன். வாகபண்ட் இருக்கீங்களா? வாகபண்ட் இல்லைன்னா ஒரு மாற்று அரசியல் போறாங்க. ஐயா வாகபண்ட் நீங்க பேசின லாஸ்ட் 30 ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க லாஸ்டா பேசின 30 மினிட்ஸ் கேட்கல, 30 செகண்ட்ஸ் கேட்கல. தமிழ்ல காமன் லாங்குவேஜா தேர்ட் லாங்குவேஜா எடுத்துக்குவாங்களா? அதுக்கு மட்டும் 1 செகண்ட். வாகபண்ட் நீங்க லாஸ்டா பேசின 30 செகண்ட்ஸ் கேட்கல, நீங்க முடிச்சுங்க. வாகபண்ட் 30 செகண்ட்ஸ் கேட்கல, லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். இல்ல 30 செகண்ட்ஸ் அது அவ்வளவு முக்கியம் இல்ல. அது திமுக பேசலாம், ஆதன் இருந்தாருன்னா அதுக்கு சொல்லட்டும், இல்லைன்னா அவ்வளவுதான். விர்ச்சுவல் ஏதாவது பேசுறாரு, விஷயம் பேச இல்ல தோழர். எனக்கு என்னன்னா, நீங்க வந்து ஆங்கிலத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும்னா கண்டிப்பா ஆங்கிலத்தை தான். யாரும் பேசுங்களா? நீ பேச முடியாது. அதுக்கப்புறம் சொல்லிருக்கேன் ஆதன், நீ பேசு. ஒன் செகண்ட் போஸ்டா நான் கிறிஸ்ட வந்து கிறிஸ் மேல வந்துட்டாரு, நீ பேசு ஆதன். ஓகே, அதான் இப்போ ஆங்கிலத்தை வந்து ப்ரமோட் பண்ணணுமா, எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு மாநில அளவுல தமிழுக்கு வந்து நீங்க என்னதான் முக்கியத்துவம் கொடுத்தாலுமே வேற சில அரீனாஸ்ல நம்ம வந்து தமிழுக்கு வந்து கண்டிப்பா வந்து முக்கியத்துவம், ஒரு தமிழ் ஆராய்ச்சியில வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல தமிழ் வழிபடுத்துறதா இருக்கலாம். பல விஷயங்கள்ல தமிழ்ல நீங்க பேர் வைக்கிறது, இல்ல தமிழ் அஸ் லாங்குவேஜா ஆஸ் அ கல்ச்சுரல் இதா வந்து நீங்க ப்ரமோட் பண்றதா இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு மாநில அரசால ரொம்ப சிறப்பாவே வந்து செய்ய முடியும். ஆனா எதை வந்து ஒரு தமிழக அரசால செய்ய முடியாதுன்னா,
தமிழை வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ஜாப்பனீஸ் சைனீஸ் மாதிரி வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிலபஸ் லெவல்ல நீங்க வந்து எல்லாருமே தமிழ்ல தான் வந்து படிக்கணும், ஆராய்ச்சி கல்வி எல்லாமே தமிழ்ல தான் நடக்கும், இல்லை வந்து நீங்க உயர்கல்வி எல்லாமே வந்து தமிழ்ல தான் நடக்கும், இன்ஜினியரிங் டாக்டர் எல்லாமே நீங்க தமிழ்ல படிக்கலான்னு வச்சிருக்கிறது வேற, தமிழ்ல தான் இருக்கும்னு வச்சிருக்கிறது வேற. அப்ப தமிழ்ல தான் கொண்டு வரணும் அப்படின்னு உங்களால பண்ண முடியுமானா ஒரு அரசால நினைச்சா அதை பண்ண முடியும். மேபி அதோடைய கான்ஸ்டிடியூஷனல் அதோடைய அதுக்கான அவென்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பண்ணலாம். ஆனா அது சக்சஸ்ஃபுல் ஆகுமா, அது வந்து ஒரு ஜப்பான் சைனா மாதிரியான இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துமானா கண்டிப்பா ஏற்படுத்தாது. ஏன்னா அங்க அவங்க பண்றதுக்கான இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது, அதுக்கான ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்குது, அதனால அவங்களால அதை வந்து பண்ண முடியுது. ஆனா இப்போ ஒரு மாநில அரசால அதை வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த இடத்துல அது வந்து தமிழ் மொழியா வந்து மட்டுமே நம்ம வந்து பாக்குறதோட தமிழர்கள் ஆஸ் அ மக்களா நம்ம பார்த்தோம்னா தமிழர்களுடைய நலன் எதுல இருக்குது அப்படின்னா தமிழ் மொழி கற்றுறதுலையும் தமிழ் மொழி காப்பாற்றுறதுலையும் தமிழர்களுடைய நலன் இருக்குது. ஆனா அது மட்டுமே தமிழர்களுடைய நலன் கிடையாது. தமிழர்கள் வந்து ஒரு உலக அரங்கல்ல கல்வி அளவுல வந்து முன்னேறணும், இல்ல தமிழகம் வந்து ஒரு முன்னேறணும் அப்படின்னா அது கண்டிப்பா ஆங்கிலம் தேவை. ஏன்னா அதுதான் வந்து உங்களை அந்த மாதிரியான நாலேஜ் பேசிஸ்க்கான நாலேஜ் ரிசர்வாயர்ஸ்க்கான ஆக்சஸ் ஒரு லிங்குவல் ஆக்சஸ் வந்து அதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி கிராமப்புற அளவுலையோ இதுலயுமே கூட நீங்க ஃபுல்லா வந்து ஆங்கிலத்தை வந்து ஒரு நைட்ல வந்து இந்த மோடி வந்து டிமானிட்டைசேஷன் மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. ஆனா ப்ரொக்ரெசிவ்லி அதை நோக்கி தான் வந்து போகணும். அது அம்பேத்கர் கூட ஒரு இதுல வந்து சொல்ல இந்திய மொழிகள் பத்தியான ஒரு இதுல வந்து அவரு சொல்றது என்ன, இங்கிலீஷ் இஸ் ரைன்ஸ் மில்க்னு. அப்போ ஏன்னா ஆங்கிலத்துல வந்து நீ வந்து அதுல அவர் சில அந்த ஓரியன்டலிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா அவர் சிலது இருக்குது, அவர் இருந்த சூழல் அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அதுல நீங்க ஒரு யூட்டிலிட்டி லெவல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு ஒரு உபயோகப்படுற அளவுல மொழி வெவ்வேறு மொழிகள் உங்களுக்கு தினசரி வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துல எவ்வளவு அளவுக்கு வந்து உபயோகப்படும் அப்படின்னு பாக்குறப்போ ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து அவங்களுடைய தாய்மொழி இதுல வந்து பயங்கரமா படிச்சு பண்டிதத்தன்மை வந்து பெறுவதனால அவங்க வாழ்க்கை முன்னேற போதா, இல்ல ஆங்கிலம் மாதிரியான ஒரு மொழியை வந்து கத்துக்கிட்டு அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அறிவையோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்கள வந்து முன்னேற்ற போதா, அது ஆங்கிலம் தான் அதிகம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அவர் இந்த விஷயத்த சொல்லுவார். எனக்கு தெரியும் அது இன்னுமே ரிலவெண்ட் தான். அதுல என்னதான் நமக்கு சில பிரச்சனை இருந்தாலுமே அது வந்து ரிலவெண்ட் தான். அப்போ ஒரு அரசு வந்து ஒரு மாநில அரசு என்னதான் தமிழ் மொழியை வந்து பிரதானப்படுத்தினாலும் தமிழ் மொழியை வந்து வேற சில விஷயங்கள்ல முன்னிலைப்படுத்தினாலும் கல்வின்னு வர்றப்போ அது வந்து ப்ராக்டிகாலிட்டியை ஒட்டியது, அது பிராக்மேட்டிசம் தான் ஒரு விதத்துல சொல்ல போனா. இப்போ பிராக்மேட்டிக்கா ப்ராக்டிக்கலா ஆங்கிலம் தான் வந்து முதன்மைப்படுத்த வேண்டிய தேவை வந்து இருக்குன்னு நான் பாக்குறேன் தோழர். இதுதான் உங்களுக்கு தோழர் பேசலாமா? இது வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லாங்குவேஜ் மேல எந்த மொழியில வந்து உங்களுக்கு உற்பத்தி ஐயா வெர்ச்சுவல் தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. கிறிஸ் வெயிட் பண்ண சொல்லுங்க, வெர்ச்சுவல் பேசிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ் பேசுவோம். சரி, ஓகே. பிரதர், நார்த்ல தமிழ வந்து தேர்ட் லாங்குவேஜா ஏத்துக்குவாங்களா? இது வந்து ஒரு மொழி பாலிடிக்ஸ் தான் பிரதர். நார்த்ல அந்த கொஸ்டின் கடைசியா போவோம். அதாவது இப்போ நார்த்ல வந்து தமிழை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்கலையா அப்படிங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் வந்துட்டு இப்போ இவர் ஒரு பதில் சொன்னாரு. நீங்க இப்போ தமிழ் படிக்கிறதுனாலயோ ஹிந்தி படிக்கிறதுனாலயோ இல்ல இப்போ பிரெஞ்சோ ஜெர்மனோ எதுவோ படிக்கிறதுனாலயோ உங்களுக்கு என்ன வந்து கிடைச்சிட போகுது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதான் வந்து உங்களுக்கு பேஸ் லைன். உற்பத்தி எந்த மொழியில் நடக்குதோ அந்த மொழியை தான் படிப்பாங்க, அந்த மொழிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு சைனால வந்துட்டு உங்களுக்கு மேண்ட்ரின் படிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு அங்க வந்து உங்களுக்கு அலுவல் மொழியாக மட்டும் இல்ல, அது அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இருக்கு. இப்போ வந்து இங்க நம்ம இது பண்ற மாதிரி வீசாட் வந்து இதை விட பெருசு, வாட்ஸ்அப்பை விட வீசாட் அங்க வந்து பெருசு. அதே மாதிரி ட்விட்டர் மாதிரி நீங்க வந்து ஒரு ஆப்னா அங்க சைனீஸ்ல வந்து இதுல உங்களுக்கு மெயின்லேண்ட் சைனால அதே மாதிரி ஆப்ஸ் இருக்கு, அவங்க கனெக்ட் பண்றதுக்கும் இதுக்கும். ஓகேவா? அதே ஜப்பான்ல வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. சைனா அளவுக்கு அது பெரிய மார்க்கெட்டா அதுல வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கான்னா எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நீங்க வந்து இப்போ உங்க மொழியை நீங்க வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு மார்க்கெட் இருக்கணும். இப்ப உங்களுக்கு பிரெஞ்சோ ஸ்பானிஷோ வந்து
பெரிய மார்க்கெட் உண்டு அதுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு தென்னமெரிக்க அதாவது தென்னமெரிக்க நாடுகள்ல உங்களுக்கு பிரேசில் இல்லாம மற்ற அனைத்து நாடுகள்லயும் பேசப்படுறது வந்து உங்களுக்கு ஸ்பானிஷ். ஸோ உங்களுக்கு ஸ்பானிஷ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஸ் டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து மற்றபடி அலுவல் மொழியா அது இருக்குது, அதனால பரவலா பேசப்படுறதுங்கிறதுனால அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, ஆப்ஸ் டெவலப் பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் பிரெஞ்சு. உங்களுக்கு ஆப்பிரிக்கால வந்துட்டு எனக்கு விழுக்காடு தெரியாது, ஆனா பல நாடுகள்ல பெரும்பான்மையான நாடுகள்ல ஆப்பிரிக்கால பேசப்படும் ஒரு மொழி பிரெஞ்சு. ஸோ அதனால வந்து அந்த மார்க்கெட் இருக்கிறதுனால வந்து அங்க வந்து உங்களுக்கு இது டெவலப் ஆகுது. நீங்க வந்து ஒரு 3 கண்ட்ரி, இப்போ தமிழ்நாடு, இது இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், இந்த 3 நாட்டுல பேசுற இந்தியாவில வந்து உங்களுக்கு வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். எத்தனை பேர் பேசுறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? இது வளருமா, இதுல இது பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆனா வந்து உங்களுக்கு அரசாங்கம் நினைச்சா வந்து அவங்க செய்யலாம். உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி மொழியா ஆக்கலாம். ஆராய்ச்சி மொழியா ஆக்கி இது பண்ணாலும் வந்துட்டு ஆராய்ச்சி மொழியா தமிழ்ல வந்து உங்களுக்கு சயின்டிபிக் ரிசர்ச் கண்டக்ட் பண்றதுக்கு தமிழ் வந்து வளர்ந்துருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியை பார்க்கணும். இது வந்து வெறும் டிரான்ஸ்லேட் பண்ணா மட்டுமே வந்து மொழி வளராது. ஓகேவா? மொழியில சயின்ஸ் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா அந்த மொழி வந்து வளர்ந்துருக்கணும், அந்த லெவல்ல வந்து சயின்ஸ்